வணக்கம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை தேடி வந்தாலே நன்மைகள் கோடி கோடி, மேளத்தை தட்டுங்க கூடி. ஆடாத ஆட்டம் போட்ட கூட்டம் காணாம போகட்டும் போடா. கை கட்டி நாம சும்மாவே நிக்க இனிமேலும் கூடாது தோழா. நீ போடு போட்டு தாமரைய பார்த்து தமிழ்நாட்டை மாத்திடுவோம். நாட்டுக்காக பிறந்தவனே நீ நல்லோர் மனதில் நிறைந்தவனே. நாட்டுக்காக பிறந்தவனே நல்லோர் மனதில் நிறைந்தவனே. தேசம் காக்க பிறந்தவனே பாரத நாட்டு சேவகனே. கொரோனா துயரத்தை துடைத்த உனக்கு வணக்கம். என்றும் உன்னை நலமாக காத்திட இறை வணக்கம். நாட்டுக்காக பிறந்தவனே நீ நல்லோர் மனதில் நிறைந்தவனே. நாட்டுக்காக பிறந்தவனே நல்லோர் மனதில் நிறைந்தவனே. தேசம் காக்க பிறந்தவனே பாரத நாட்டு சேவகனே.
துயரத்தை துடைத்த உனக்கு வணக்கம். என்றும் உன்னை நலமாக காத்திட இறை வணக்கம். பாரதத்தின் காவலனே மோடி, அகிலமெல்லாம் உன் பெயரை பாடி. பாரதத்தின் காவலனே மோடி, அகிலமெல்லாம் போற்றுது உனை பாடி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் பிரிவு அறிமுக கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா சொந்தங்களையும் மனமாற வரவேற்று பணிந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நாம் இருப்பது கல்வியாளர் பிரிவினுடைய நிர்வாகிகளுடைய அறிமுக கூட்டம், ஆய்வு கூட்டம். நம்முடைய பிரிவு என்பது ஒரு அபரிமிதமான அளப்பரிய எத்தகைய காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற ஒரு பிரிவுதான் கல்வியாளர் பிரிவு. அதிலும் இப்பொழுது அதிக உலகத்திலேயே அதிக உறுப்பினர்களை கொண்ட ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதிலும் இன்று நமது பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதத்தின் பிரதமர் எம்எல்ஏவாக இருந்த பொழுதே முதல் முறையாகவே முதல் அமைச்சராக சட்டசபைக்கு சென்றவர், எம்பியாக பாராளுமன்றம் வந்ததுமே பிரதம மந்திரியாக பதவியேற்று மிகப்பெரிய ஒரு பணியையும் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு மன வலிமை பெற்ற மாநில தலைவர் தான் நமக்கு கிடைத்திருக்கின்றார். ஐயா அவர்களோடு 25 ஆண்டும் அவரோடு பழக்கப்பட்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் தனியார் பள்ளியினுடைய நலச்சங்கத்தினுடைய மாநில செயலாளராக இருந்து அவருடன் இணைந்து நாங்களும் கடலூர் மாவட்டத்தின் சார்பிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொள்ள பெருமைப்படுகின்றேன். அதிலும் அன்றைக்கு பார்த்த இளமை துடிப்போடு இன்றைக்கும் அவர் செயல்படுகிறார் என்று
பார்க்கின்ற பொழுது நாம் அவருக்கு கீழ் பணியாற்றுவதை பெருமையாக கொள்கின்றேன். மேலும் எந்த தலைவரோடும் ஒப்பிட முடியாத ஒரு அளப்பெரிய ஆக்டிவ் பர்சன். நீங்கள் எப்போ கேட்டாலும் ஃபோன் எடுப்பார், எப்போ கேட்டாலும் பதில் சொல்வார், எப்போ கேட்டாலும் சளைக்காமல் முகம் சுளிக்காமல் வரும் காலத்திலே ஒரு எம்பியாகவும் பாரத தேசத்தினுடைய கல்வித்துறை அமைச்சராகவும் வர வேண்டும் என்று இன்று கடலூர் கிழக்கு மாவட்டங்களை இறைவனோடு பிரார்த்திக்கின்றேன். இங்கே முன்னிலை வகிக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாநிலத்தின் துணைத் தலைவர் திரு தேவதாஸ் அவர்களை வருக வரவேற்கின்றேன். எனக்கு 15 ஆண்டுகளுக்கு மேலாக பரிச்சயப்பட்டவர். என்னோடு எங்கள் கடலூர் கிழக்கு மாவட்டத்திற்கு மேற்பார்வையாளராகவும் பல்வேறு பணி நிமித்தமாக கடலூர் கிழக்கு மாவட்டத்தில் வருகை புரிந்து நான் அவர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்றே நான் ஏமாற்றதுண்டு. அத்தகைய ஒரு ஈடுபாட்டோடு மற்ற மாவட்டத்திலும் பணி செய்யக்கூடிய மரியாதைமிக்க KR விநாயகமணி அவர்களை மற்றும் விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் PDR தர்மராஜ் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். மற்றும் ஒரு இளம் நடிகர், உண்மையிலேயே அவர் நடிகர் தான், நல்ல ஒரு துடிப்புள்ள மனிதர். கடலூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு தற்பொழுது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் வருகக்கூடிய இயலாத நிலையில் உள்ளார். எங்களது மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த தருணத்தில் வர முடியவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மற்றும் இந்த சிறப்பான ஒரு விழாவினை உருவாக்கி நமக்கெல்லாம் இடம் கொடுத்து இத்தனை பேரையும் இங்கே வரவழைத்து நல்லதொரு விருந்தளிக்க காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களது கல்வியாளர் பிரிவினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய KK மேலும் இந்த தருணத்திலே கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய இளம் கல்வியாளர் திரு A. மாயவேல் அவர்களை கடலூர் வடக்கு மாவட்டத்தில் தன்னுடைய பெயரிலேயே ஒரு துடிப்பான ஆக்டரை பெயரிலே தாங்கி இருக்கக்கூடிய TRS ரஜினிகாந்த் அவர்களை செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்தினுடைய மரியாதைக்குரிய கல்வியாளர் அமைப்பாளர் திரு சுரேந்தர் அவர்களை, காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மகேஷ் அவர்களை வரவேற்கிறேன். இந்த விழுப்புரம் மாவட்டத்திற்கும் ஒரு அருமையான ஒரு கல்வியாளர் பல்வேறு பதவிகளிலே இருந்து பல்வேறு பிரிவுகளிலும் அணிகளிலும் பல்வேறு விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து நமது கட்சிக்காக நல்ல ஒரு வாய்ப்பினையும் நல்ல பணியையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய S. கார்த்திகேயன் கல்வியாளர் வரவேற்கிறேன். மேலும் நமது மாநில தலைவர் மரியாதைக்குரிய KR குமார் அவர்கள் இந்த தருணத்திலே நமக்கு சிறப்புரையாற்றுவார், வழிகாட்டுவார். அவருடைய சொல் கேட்டு நாமெல்லாம் செயல்பட்டால் நமக்கு நல்லது ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை எனது வரவேற்புரையை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள், உங்கள் மாவட்டத்தில் எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஆர்வப்பட்டு அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சுரேந்தர். நான் செங்கல்பட்டு மாவட்ட கல்வியாளர் பிரிவுடைய அமைப்பாளர். எனக்கு மொத்தம் 10 பேர் வந்து 8 செயலாளர்கள், 2 துணை அமைப்பாளர்கள், 10 பேர் நிர்வாகிகளை நியமிக்க வேண்டும். தற்சமயம் வேறு நிர்வாகிகளை நியமித்துவிட்டு அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள்.
பார் கரவொளி தேவதூதன் மோடியாலே சரவெடி வெற்றி ஒன்றே அவர் கொடுத்த மந்திரம் தோற்றிடுமே அவர் முன்னே தந்திரம் காஷ்மீர் வீதியில கல்லெடுத்து எரிஞ்சவன கண்ணியம்மா கையெடுத்து கும்பிடத்தான் செஞ்சாரு தேசபக்தி உறுதியோடும் எந்திரம் தேசத்தையே இணைத்தது இவர் உன்னதம் காஷ்மீர் வீதியில கல்லெடுத்து எரிஞ்சவன கண்ணியம்மா கையெடுத்து கும்பிடத்தான் செஞ்சாரு பாரதத்தின் காவலனே மோடி அகிலமெல்லாம் போற்றுது உனை பாடி ஐக்கிய நாட்டு கூட்டத்திலே யோகாவை ஏற்க வச்ச என் தலைவன் வள்ளுவர வான் புகழ வச்சவரு வளமான தமிழைத்தான் காத்தவரு அயோத்தியில் ராமனுக்கு ஆலயத்தை அமைத்திடவே அடிக்கல் நாட்டி நீ அகிலத்தையே பார்க்க வச்ச தன்மான தலைவன் எங்கள் சிங்கம் தலை நிமிர வைத்த சொக்க தங்கம் அயோத்தியில் ராமனுக்கு ஆலயத்தை அமைத்திடவே அடிக்கல் நாட்டி நீ அகிலத்தையே பார்க்க வச்ச பாரதத்தின் காவலனே மோடி அகிலமெல்லாம் போற்றுது உனை பாடி பாராளுமன்றத்திலே பல பேரு பாரதத்து பிரதமராக இவன் பாரு எத்தனையோ திட்டங்களை தீட்டி எம் மக்கள் பயன் பெறவே காட்டி முத்தலாக் வாங்கி புட்டு மூளையில அழுதுகிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு மூச்சு முட்டை தவிக்கையில தீன் புலத்து பெண்களுக்கு விடுதலை வாழ்த்தும் என்றும் அம்மக்கள் தலைமுறை முத்தலாக் வாங்கி புட்டு மூளையில அழுதுகிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு மூச்சு முட்டை தவிக்கையில பாரதத்தின் காவலனே மோடி அகிலமெல்லாம் போற்றுது உனை பாடி கோட்டையிலே கொடியேற்றி கை காட்டி கூண்டு போட மேடையிலே கெத்தாக எல்லையிலே படைகளோடு நின்றானே எதிரிகளை சிதறடித்து வென்றானே பாகிஸ்தான் பயந்துருச்சு காவிக்காரன் பேர கேட்டு வீணா போன சீனாக்காரன் ஆட்டம் எல்லாம் அடங்கி போச்சு உலகத்தையே வணங்க செய்த மன்னன் இவன் அன்பினாலே அரவணைத்த அண்ணலிவன் பாகிஸ்தான் பயந்துருச்சு காவிக்காரன் பேர கேட்டு வீணா போன சீனாக்காரன் ஆட்டம் எல்லாம் அடங்கி போச்சு பாரதத்தின் காவலனே மோடி அகிலமெல்லாம் போற்றுது உனை பாடி நாடெங்கும் கொண்டாடும் மலடா இந்த பூமி எங்கும் ஆள போற புகழ் உச்சத்துல ஏற போற இந்த நாடெங்கும் கொண்டாடும் மலடா இந்த பூமி எங்கும் ஆள போற புகழ் உச்சத்துல ஏற போற ஓ சிங்க நடையும் சீரும் படையும் நியாயங்கள் காணாத பூமி இந்த நாடு முழுக்க நம்பி இருக்கு என் மண்ணுக்கு நீ தாங்க சாமி
இந்த நாடெங்கும் கொண்டாடும் மலடா, இந்த பூமி எங்கும் ஆள போற, புகழ் உச்சத்துல ஏற போற. கோஷங்கள் விண்ணெங்கும் கேட்கட்டும், வீரத்தோடு புறப்படுங்க. இந்த ஊரெங்கும் ஊழல்கள் மண்ணோடு போகட்டும், நியாயத்தை கையில் எடுங்க. என் மண் என்ற கோஷங்கள் விண்ணெங்கும் கேட்கட்டும், வீரத்தோடு புறப்படுங்க. இந்த ஊரெங்கும் ஊழல்கள் மண்ணோடு போகட்டும், நியாயத்தை கையில் எடுங்க. சட்டம் ஒழுங்கு என்னாச்சி, சந்தி சிரிக்குது அண்ணாச்சி, விடியும் என்றது பொய்யாச்சி, வீழ்த்தும் முன்படை முடிவாச்சி. இந்த திராவிட மாடனை விரட்டிடவே உன் யாத்திரை இங்கே புறப்படுதே. நாடெங்கும் கொண்டாடும் மலடா, இந்த பூமி எங்கும் ஆள போற, புகழ் உச்சத்துல ஏற போற. இடமெல்லாம் தர்மங்கள் சேரட்டும், மக்கள் படை கூடி வரும். உன் கண் சென்ற திசையெல்லாம் நல்லாட்சி சேரட்டும், வெற்றி வாகை தேடி வரும். உன் கால்பட்ட இடமெல்லாம் தர்மங்கள் சேரட்டும், மக்கள் படை கூடி வரும். உன் கண் சென்ற திசையெல்லாம் நல்லாட்சி கூடட்டும், வெற்றி வாகை தேடி வரும். பாத யாத்திரை நாயகனே, வாழும் மக்கள் சேவகனே, தமிழர் போற்றும் தலைமகனே, ஊழல் அறியா உத்தமனே, இந்த யாத்திரை வெற்றிகள் சூட்டிடுமே, இந்த தமிழ் மண் உன் பெண் திரண்டிடுமே. நாடெங்கும் கொண்டாடும் மலடா, இந்த பூமி எங்கும் ஆள போற, புகழ் உச்சத்துல ஏற போற. ஓ சிங்க நடையும் சீரும் படையும் நியாயங்கள் காணாத பூமி, இந்த நாடு முழுக்க நம்பி இருக்கு என் மண்ணுக்கு நீ தாங்க சாமி. இந்த நாடெங்கும் கொண்டாடும் மலடா, இந்த பூமி எங்கும் ஆள போற, புகழ் உச்சத்துல ஏற போற. மலடா வரணும் வரணும் மோடி, நல்ல ஆட்சியை தொடரும் மோடி, உயிரின் உயிரின் நாடி எங்கள் முன்னோடி. வளரும் வளரும் நாடும் இந்த உலகை ஒரு நாள் ஆடும், தமிழும் மலரும் சேரும் தரும் முன்னேற்றம். தமிழானி உயர்ந்திடவா, தடை மீறி பறந்திடவா, வரலாற்றை தெரிந்திடவா, தன்மானம் மீட்டிடவா, விடியாத விடியலை நீ பணியாமல் எதிர்த்திடு நீ, துணிவோடு துறந்திடு நீ, வெறி கொண்டு வா
அண்ணாமலையுடன் இணையலாம், மக்கள் மனதினை வெல்லலாம், வெற்றி வாகையை சூடலாம். உழைப்பாளர் வாழ்வுயர, விவசாயம் பின்னுயர, இளைஞர்கள் வாய்ப்புயர, தாய்மார்கள் தலை நிமிர, தாய் தமிழும் பெருமை பெற, பால் முழுதும் புகழ் பாட, என் மண் என் மக்களெனும் உணர்வோடு பாட. இப்பொழுது கடலூர் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஏ மாயவேல் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் வெங்கடாஜலபதி ஐயா அவர்கள், ஸ்ரீதேவி, ரஞ்சித் குமார், நாகராஜ், மாவட்ட செயலாளர் ரஞ்சித்குமார், கடலூர் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் ரஞ்சித்குமார், டாக்டர் ரஞ்சித்குமார், கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடாஜலபதி, கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கல்வியாளர்களின் சார்பாக இன்று இந்த நல்ல நாளில் இங்கு வருகின்ற நமது பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் KR நந்தகுமார் ஐயா அவர்களுக்கும், நமது செயலாளர் KK டாக்டர் தந்தபாணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும், செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் கல்வியாளர் பிரிவின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது இதயம் கணிந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தலைவர் வாழ்த்துறை வழங்குவார். கல்வியாளர் பிரிவின் அறிமுக கூட்ட விழாவுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகத்தின் மிக சிறந்த மிகப்பெரிய கட்சி நமது பாரதிய ஜனதா கட்சி. அத்தகைய கட்சியின் சிறப்பான பிரிவான கல்வியாளர் பிரிவின் மாநில தலைவராக பொறுப்பேற்றுள்ள அன்பு சகோதரர் மதிப்பிற்குரிய கல்வியாளர் நந்தகுமார் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இவருடன் பொறுப்பேற்றுள்ள இணை அமைப்பாளர் அன்பு சகோதரர் தேவதாஸ் அவர்களுக்கும் மற்றும் மாநில செயலாளர் இந்த பெருங்கோட்ட நிகழ்ச்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற கல்வியாளர் அன்பு சகோதரர் திரு தண்டபாணி அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மேலும் இன்றைய காலகட்டத்தில் என்னுடன் களப்பணியாற்ற இருக்கின்ற இந்த பெருங்கோட்டத்திற்கு உட்பட்ட கல்வியாளர் பிரிவின் மாவட்ட தலைவர்கள் அன்பு சகோதரர்
அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன், ஒருவன் காலத்தினால் அழிக்க முடியாத சொத்து கல்வி. அத்தகைய கல்வி பிரிவிற்கு நாம் எல்லாம் இந்த தேசத்தையும் தெய்வீகத்தையும் ஒன்று என்ற தேசப்பற்றுடன் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சியை மேலும் சிறப்புட வளர்ச்சியாற்ற பணியாற்ற கொண்டிருக்கின்றோம் என்பதையும், நமது கல்வியாளர்கள் கல்வியுடன் சேர்த்து தெய்வீகத்தையும் இந்த தேசப்பற்றையும் நாம் கற்பிக்க வேண்டும் என்னுடைய கோரிக்கையை வைத்து என்ற என்னுடைய கோரிக்கையை வைத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருடப்பட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என்னுடன் வருகை புரிந்துள்ள செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் அன்பு சகோதரர் மாவட்ட செயலாளர் ராஜாமணி அவர்களையும் அறிமுகம் செய்து வைத்துக் கொண்டு, அன்பு சகோதரர் மாவட்ட செயலாளர் லோகநாதன் அவர்களையும் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்துக் கொள்கிறேன். மேலும் அடுத்த உடன் வருகை புரிந்துள்ள மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ரஞ்சித் அவர்களையும் நான் அறிமுகம் செய்து வைத்துக் கொள்கிறேன். நன்றி. நிர்வாகிகளை அறிமுகப்படுத்துகின்ற நேரம் இது. நமது பெருங்கோட்டத்திற்கு உட்பட்ட கல்வியாளர் பிரிவினுடைய அறிமுகம் ஆய்வு கூட்டத்திற்கு கடலூர் கிழக்கு மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் திரு எஸ் பிரபாகரன் அவர்களை, மரியாதைக்குரிய சிபி ராஜ்குமார் அவர்களை, திரு வி ராஜாராமன் அவர்களே, திரு வி ரவிச்சந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு தாமோதரன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு கலைச்செல்வன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு பாலமுருகன் அவர்களே, மரியாதைக்குரிய திரு எஸ் அசோக் அவர்களே, மரியாதை திருமதி எஸ் அமித்செல்வி அவர்களே, மாநிலம் மாவட்ட தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் எதிரில் அமர்ந்திருக்கும் என் தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிது நேரம் நமது கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர்கள்லாம் ரெண்டு விஷயம். மொத்தம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மத்திய அரசு பிரதமர் 164 திட்டம் அறிவிச்சிருக்காரு. அதை கல்வியாளரில் 2 திட்டத்தை மட்டும் நான் இந்த நேரத்தில் சிறிது நேரம் சொல்லிட்டு விடைபெறுகிறேன். ஆர்டிஇ அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. நம்ம மாவட்ட தலைவருங்க எல்லாரும் ஒரு விஷயம், ஆர்டிஇனா ஸ்கூலில் சிபிஎஸ்சி, இன்டர்நேஷ்னலு, ஓலியன்ஸ் இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்லையும் வருஷத்துக்கு 25 பேரை ஃப்ரீ அட்மிஷன் நம்ம பிரதமர் திட்டத்தில் ஃபண்டோட அலோகேஷன் பண்ணுறாங்க. இந்த திட்டத்தை ஒரு மாவட்ட தலைவரும் அந்தந்த பகுதியில் இருக்கிற ஸ்கூலில் நீங்கள் உங்கள் சார்பாக அந்த கிராமத்து மக்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தரணும்னு இந்த தருணத்தில் மேடையில் விட்டுருக்க நம்ம தலைவருக்கு சார்பாக சொல்லிக்கிறேன். அடுத்தது ஸ்லம்முன்னு சொல்லிட்டு எஜுகேஷன் லோன். நம்ம +2 முடித்த உடனே டிகிரி, நாம் எந்த டிகிரி எந்த பிஹெச்டி மாஸ்டர் டிகிரி படிக்கிறோமோ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபுல் ஃபண்டோட நமக்கு உதவி செய்யுது. நம்ம மேல் படிப்பு பிஹெச்டி படிக்கிறவர்களும் அதில் எஜுகேஷன் லோனு அந்த ஆப்பில் நம்ம அப்ளிகேஷன் போட்டால் போதும், பேங்க்கு உங்களை தேடி அழைப்பு கொடுப்பாங்க. நீங்கள் யாரையும் எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2 ஸ்கீமை பயன்படுத்தினாலே அடுத்தடுத்த ஸ்கீமுக்கு உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடுவாங்க ஜனங்க. அதை வச்சே நாம் அந்த பகுதியில் கட்சியை சிறப்பாக வழி நடத்தலாம், நிறைய மெம்பர்ஸையும் உருவாக்கலாம், நிறைய நிர்வாகிகளையும் கட்சியில் இணைக்கலாம். எனக்கு ஒரு பகுதியிலையும் நம்ம திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் நீங்கள் மீட்டிங் எடிட் பண்ணிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிபிடி மூலிமா நான் எல்லாருக்கும் இதை சொல்லி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கும் நாம் தயாராக இருக்கோம். நீங்கள் எங்கள் மாவட்ட தலைவர் கேஆர் விநாயகத்தை அணுகி அவர்கிட்ட இந்த செய்தியை சொன்னீங்கன்னா நாங்கள் அங்கே வந்து செயல்படுத்தி தருவோம். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் ஒரு தேர்தல் திட்டத்தையும் நான் சொல்லி உங்களுக்கு ட்ரைனை பயிற்சி கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த மேடையில் விட்டிருக்க தலைவர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளது மாநில தலைவர் கல்வியாளர் பிரிவு மாநில தலைவர் திரு நந்தகுமார் அண்ணன் வந்து சுற்றுப்பயணம் சேலம் பேருக்கோட்டத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து கோயம் மாவட்டம், மதுரை, திருநெல்வேலி,
இன்று காலை திருச்சி பெருங்கோட்டம், தற்போது விழுப்புரத்திலும், நாளை காலை சென்னை பெருங்கோட்டத்திலும், நாளை இறுதியாக வெள்ளூர் பெருங்கோட்டத்திலும் நடைபெற உள்ளது. எந்த ஒரு பிரிவிலையும் இந்த மாதிரி ஒரு அதிரடியாக ஒரு பதவி கொடுத்த பிறகு ஒரு அதிரடியாக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படவில்லை. ஆனால் நமது மாநில தலைவர் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்று நமக்கு பொறுப்பு வழங்கியுள்ளார்கள். இந்த கல்வியாளர் பிரிவை மிக சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திரு தண்டபாணி அண்ணன் அவர்களுக்கும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் தேவதாசன் அண்ணன் அவர்களுக்கும், KR விநாயக அண்ணன் அவர்களுக்கும், திரு தர்மராஜ் அண்ணன் அவர்களுக்கும், அக்னி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கும், மாயவேல் அண்ணன் அவர்களுக்கும், ரஜினிகாந்த் அண்ணன் அவர்களுக்கும், சுரேந்திரன் அண்ணன் அவர்களுக்கும், மகேஸ்வரன் அண்ணன் அவர்களுக்கும், கார்த்திகேயன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் மாவட்ட, நகர, ஒன்றிய, பேரன்பாடி அணி பிரிவு நிர்வாகிகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவோட முன்னாடி மாநில செயலாளராக இருந்தாங்க. 177 திட்டங்கள் அடங்கிய தொகுப்புகள் நானும் மகுடபதி ரெடி பண்ணியிருந்தோம். அது தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்கீம்ஸ் ரெடி பண்ணி நாங்கள் புக்காக தொகுத்திருந்தோம். இப்போ இந்த கல்வியாளர் பிரிவில் மாநில செயலாளராக கரூர் மாவட்டம், சேலம் பெருங்கோட்டத்தில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட மாவட்டங்கள் கரூர், நாமக்கல் கிழக்கு, நாமக்கல் மேற்கு, திருச்சி நகர், திருச்சி புறநகர். நம்ம கல்வியாளர் பிரிவை நல்லா சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நந்தகுமார் அண்ணன் நமக்கு மாநிலத்தில் ரொம்ப ஆசைப்படுறாரு. அந்த பிரிவு நல்லா செயல்படணும். எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய சுயநலம் என்னன்னா, என்னோட கல்வியாளர் பிரிவு, நம்மளோட கல்வியாளர் பிரிவு தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருக்கணும். அணி பிரிவு யார் வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, டோன்ட் கேர். எனக்கு ஃபஸ்ட்டு என் சுயநலம், என்னோட பிரிவு என்னோட சுயநலம். எனக்கு கல்வியாளர் பிரிவு நம்பர் 1 இருக்கணும். எங்களுக்கு நம்ம கல்வியாளர் பிரிவு நம்பர் 1 இருக்கணும். எல்லாத்துக்கும் டஃப் கொடுக்கணும். மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாவட்ட தலையில் பேசிட்டு உட்காந்துருப்பா தப்பா எடுத்து கூட அவங்களுக்குலாம் நம்ம டஃப் கொடுக்கணும். டஃப் கொடுப்போம், கட்சி நல்லதான் லாஸ்ட்டில். ஸோ நம்ம எல்லாரும் நல்லா சிறப்பாக செயல்படலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய விஷயங்கள் ஆரோக்கியமாக நம்ம செயல்படுத்திட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள் மாநில தலைவர் நந்தகுமார் என்ன சொல்லுவார். நான் சில கருத்துக்கள் மட்டும் சொல்கிறேன். 10வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தாமரை கல்வி மற்றும் தனியார் நிறுவன இலவச வேலைவாய்ப்பு ஒரு QR கார்டு, ஒரு குரூப் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தால் போதும். ஒரு நாளைக்கு 25லிருந்து 100 கம்பெனி ஓப்பனிங், தனியார் நிறுவன வேலைவாய்ப்பு தகவலாம் அந்த குழுவில் நம்ம போட போகிறோம். பசங்க பொண்ணுங்களுக்கு வேலை வேணும்னா ஃப்ரீயாக பார்த்து போய்க்கலாம். பணம் கிடையாது, காசு கிடையாது, ஃபேக்கு, ஃபால்ஸு, ஏமாத்து அதெல்லாம் கிடையாது. பியூர் கம்பெனிஸ் மட்டும் போட போகிறோம். இது கல்வியாளர் பிரிவில் நம்ம எடுத்திருக்கிற புத்தாக்க ஆக்கப்பூர்வமான ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி. நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்து 2வது அப்பா இல்லாத குழந்தைங்க, அம்மா இல்லாத குழந்தைங்க, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க. அந்த நந்தகுமாரன் தலைமையில் தேடி தேடி பாரதிய ஜனதா கட்சி இந்த நல்லாட்சியில், பாரத பிரதமர் இந்த நல்லாட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை படிக்காமல் இருக்கக்கூடாது. 8ஆம் வகுப்பு வரை கல்வி கட்டாய கல்வி திட்ட சட்டம் உள்ளது. அது நம்ம மத்திய அரசாங்க திட்டம் தான். RT ஆக்ட் எல்லா திட்டமும் இருக்கு. எதுக்கு? குழந்தைங்க படிக்கணுங்கிறதுக்காக. அதனால போஷன், மதியான குழந்தைங்களுக்கு தானியங்கள் வழங்கப்படுகிறது ஸ்கூல்ல, அது நம்ம ஸ்கீம்ஸ். அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. இந்த கல்வி சம்பந்தப்பட்ட திட்டங்கள் பாகம் 1 இது உங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் முறைப்படி நம்ம குரூப்பில் திரு நந்தகுமாரன் அனௌன்ஸ் பண்ணுவார். அது மாதிரி இந்த போஸ்ட் போடுவார். இதில் மொத்தம் 39 திட்டங்கள் இருக்கு, கல்வி திட்டங்கள். இது பாகம் 1 மட்டும்தாங்க. இதே மாதிரி பாகம் 2, பாகம் 3 இந்த மாதிரி வெளியிட்டு கடைசியில் ஒரு நல்ல தொகுத்து உங்கள் எல்லாத்துக்கும், கல்வியாளர் பிரிவு எல்லாத்துக்கும் நம்ம இந்த புக்கை கொடுக்க போகிறோம். இதில் கல்வியில் என்னென்ன திட்டங்கள் இருக்குது, மத்திய அரசாங்கம் என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்காங்கன்னு கம்ப்ளீட்டாக அதில் இருக்கும். நம்ம பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, கல்வியாளர் பிரிவு சார்பாக ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், ஒரு சபையில் இருக்கிறோம் அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட திட்டங்கள் என்னன்னு சொன்னால் போதும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. PM கேர்ஸ் ஒரு முக்கியமான திட்டம். கொரோனா காலத்தில் அப்பா அம்மா இழந்து நிறைய குழந்தைங்க தவிச்சாங்க. அப்போ என்ன பண்ணார் பாரத பிரதமர்? சரி, இந்த குழந்தைங்க தவிக்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு எதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் 4000 ரூபாய்ங்க, மாதம் 4000 ரூபா அந்த குழந்தைங்க படித்து முடிக்கிற வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு மத்திய அரசுங்க இப்போ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்கீம் PM கேர்ஸ் திட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே க்ரௌடு, அதாவது நிறைய பேர், அப்போ ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் நிறைய அப்பா அம்மா இழந்துட்டாங்க. அப்போ நிறைய க்ரௌடு, அப்போ எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கி இருக்காங்க, இவ்வளோதான் இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் அப்படின்னு. என்ன பிரச்சனைனா, இன்னும் நிறைய பேர் அப்பா அம்மா இலக்கு நேரிட்டது, குழந்தைங்க படிக்க முடியாது. உடனே என்னன்னா அந்த திட்டமும் இதில் இருக்குது. இந்த மாதிரி மொத்தம் இதில் 39 திட்டம் இருக்குது. அடுத்தடுத்த பாகம் 2, பாகம் 3 ஒன்று கொடுப்போம்.
பொதுவாக அந்த திமுக ஆட்சியில் வந்து நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, கொஞ்சம் அவங்க இதில் அப்படி சொல்லிக்கிற திட்டம் அப்படின்னா மாதம் 1000 ரூபா லேடிஸை கவர் பண்ணியிருக்கு திட்டம். அங்கே ஒயின் ஷாப்பில் பணத்தை வாங்குறது, இங்கே கொடுக்குறது, அவ்வளோதான் மேட்ரு தான். ஆனால் நம்மகிட்ட இப்படி ஒரு திட்டம் இருக்குங்க. இந்த திட்டம் வந்து இளைஞர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பெரும்பாலும் நம்ம கட்சி நிர்வாகிகளுக்கே அது தெரியல. என்ன பிரச்சனைனா, இந்த கல்வி சம்மந்தப்பட்ட திட்டங்கள் முன்னாடி இல்லை. அதை தான் அந்த குறைகளை களை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். நம்ம மாவட்டத்திலேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு நீங்கள் நைட்டு இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள், வீட்டிலே போய் செக் பண்ணுங்கள். நம்ம மாவட்டத்தில் இளைஞர்கள் சென்னையில் வேலைக்கு போகிறாங்க, கோயம்புத்தூர் வேலைக்கு போகிறாங்க. செக் பண்ணி பாருங்கள், மாதம் அவங்களுக்கு 18,000 20,000 சம்பளம் வந்துட்டுருக்கோம். அடுத்த 3லேருந்து 5 நாளைக்குள்ள டிபிடி மோடு, டைரக்ட் பெனிஃபிஷரி டிரான்ஸ்ஃபர் மோடு மூலியம் 1500 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் நம்ம பாரத பிரதமர் இந்தா வச்சுக்கோ, இந்த பணம் எப்படி உனக்கு பத்தும், கம்பெனி கொடுக்குற இந்த சம்பளம் உனக்கு எப்படி பத்தும், இந்த பணத்தை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தலா 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் மத்திய அரசாங்கம் எல்லா இளைஞர்களுக்கும் கொடுக்குறாங்க. எத்தனை பேருக்கு தெரியுங்க? மிஷன் நீம், நேட்ஸ், போட்டு, இந்த ஸ்கீமில் நேட்ஸ், இந்த ஸ்கீமில் அடிப்படையில் எல்லா இளைஞர்களுக்கும் சம்பளம் தனியாக கம்பெனிக்காரன் கொடுத்துட்றாங்க. கம்பெனிக்காரன் கொடுத்தது போக அடுத்த ஒரு 3லேருந்து 5வது நாளைக்குள்ள இந்த பணம் மத்திய அரசாங்கம் நம்ம பாரத பிரதமர் நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அனைத்து திட்டங்களும் உள்ளே இருக்குது. அதனால் இந்த ஸ்கீம் புக்கை நீங்கள் தவறாமல் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் எல்லாரும் வந்து இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கல்வியாளர் மாவட்டமும் ஒரு ஊடக பிரிவு, அதாவது ஊடக பொறுப்பு ஒருத்தரை நீங்கள் போட்டிருங்க. கல்வியாளர் சம்மந்தப்பட்ட திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லும்போது உங்கள் மாவட்டத்தில் புரோட்டோகால் பிரகாரம் மாவட்ட தலைவர் ஃபோட்டோ, கல்வியாளர் பிரிவோட மாநில பொறுப்பாளர் ஃபோட்டோ, மாவட்ட தலைவர்களாக ஃபோட்டோ, அந்த மாதிரிலாம் போட்டு லோக்கலில் இருக்க உங்கள் மக்களுக்கும் உங்கள் ஒரு பேனர் வைக்கலாம், ஒரு நோட்டீஸ் வைக்கலாம். அந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த ஊடக பொறுப்பாளர் நீங்கள் பொறுப்பெடுத்துக்கணும். ஃபைனலாக வந்து நமக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்குது. அண்ணன் சொல்ல போகிறாரு, நிறைய ஆக்கப்பூர்வமாக செய்ய போகிறோம். நமக்கு என்ன இப்போதைக்கு வேணும் அப்படின்னா, கல்வியாளர் பிரிவுக்கு ஒரு நல்ல கமிட்டி வேணும், நல்ல போர்ப்படை தளபதிகள் வேணும். இருந்தால் நம்ம அழகாக வெற்றி பெறலாம். அதனால் மாவட்ட கமிட்டி, மாவட்ட இணை அமைப்பாளர், மாவட்ட செயலாளர்களை தயவு செஞ்சு போடலை அப்படின்னா போட்டுருங்க. நல்ல டீமாக செயல்படக்கூடிய டீமாக போடுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு கீழே மாவட்ட கமிட்டிக்கு கீழே வரக்கூடிய நகர ஒன்றிய மண்டல் நிர்வாகிகளையும் தயவு செஞ்சு போடுங்க. ஏன்னா இந்த கமிட்டியில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மிக சிறப்பாக பணிகள் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மாவட்ட மாநில வாட்ஸ்அப் குழு ஒன்று இருக்கும், மாவட்ட அமைப்பாளர்கள் கவனத்திற்கு. மாநில மாவட்ட கல்வியாளர் பிரிவின் வாட்ஸ்அப் குழு இருக்கும். நீங்கள் எல்லோரும் அதில் குழுவில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களை குரூப் அட்மினாக வந்து உங்கள் மாநில பொறுப்பாளர் போட்டு விடுவார். இல்லைனா என் நம்பர் அதில் இருக்கும், 900 முடியும். என் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா நான் உங்களை குரூப் அட்மினாக போட்டு விட்ருவேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு கீழே இருக்கிற மாவட்ட இணை அமைப்பாளரையும் மாவட்ட செயலாளரையும் அந்த குழுவில் இணைக்கணும். ப்ளஸ் நீங்கள் இணைப்பீங்க பாருங்கள், அவங்களையும் குரூப் அட்மினாக போட்டு விட்ருங்க. இப்போ ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இருப்பார், மாவட்ட செயலாளர், அவருக்கு கீழே இப்போ 2 மண்டல் ஒதுக்குறேன்னா அந்த 2 மண்டல் நிர்வாகிகளையும் யார் இணைக்கணும்? வெரி குட், சூப்பர்ண்ணா, பாயிண்டை புரிஞ்சுட்டீங்க. அந்த மண்டல் முழுக்க அந்த மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட இணை பொறுப்பாளர் இணைக்கணும். இந்த குழு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமது மாநில தலைவர் கொடுக்குற செய்தி எல்லாம் கீழே இருக்கிற எல்லா, அதாவது நகர ஒன்றிய பேரன்பாடி நகர ஒன்றிய மாவட்ட நிர்வாகி எல்லாத்துக்கும் இந்த நம்ம கொடுக்குற எல்லா நல்ல செய்திகளும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் இப்படி ஒரு இனிமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு தண்டபாணி அண்ணன் அவர்களுக்கும் திரு நந்தகுமார் அண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட மாநில ஒன்றிய நகர நிர்வாகிகள் பேரன்பாடி அணி பிரிவு அனைவருக்கும் இனிய நன்றி. அடுத்ததாக நமது மாநில செயலாளர் மரியாதைக்குரிய கே தண்டபாணி அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். இந்த இனிய மாலை பொழுதினிலே நமது தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்வியாளர் பிரிவு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம், கருத்தறிதல் கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு நம்முடைய மாநில அமைப்பாளர் அன்பு நண்பர் கே.ஆர். நந்தகுமார் எடுக்கின்ற முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சிகளும் எண்ணற்றவை. உதாரணமாக சொல்லப்போனால், இத்தாலியிலே ரெனைசான் லிட்ரேச்சர், இலக்கியத்திலே புரட்சி, அந்த புரட்சியால் தான் இன்றைக்கி இத்தாலி வந்து மக்கள் எல்லோரும் 100% படிக்கணும், எழுதணும், கட்டுரை எழுதணும், பிளான், அது மாதிரிலாம் வந்து
எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில் வந்து படம் வரைகிறது, கல்வி எழுதுறது, கட்டுரை எழுதுறது, பாட்டு எழுதுறது, இது மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஒரு புரட்சியை உண்டாக்குனாங்க இத்தாலியில். அதனால தான் இன்றைக்கி அந்த இத்தாலி கல்வியிலே உலக அளவிலே சிறந்து விளங்குகின்றது. அதுபோல் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய நோக்கம் ஒரு கல்வியிலே ஒரு ரெனைசான்ஸ் மறுமலர்ச்சியை உண்டாக்கி மக்களிடத்திலே விழிப்புணர்வை கொண்டு சென்று இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் கல்வி கற்க வேண்டும் என்பது இந்த நாட்டினுடைய நமது பாரத பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடிஜி அவருடைய உண்மையான நோக்கம். அந்த நோக்கத்திற்காக அவர் இரவு பகலும் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த அமைப்பாளர் அண்ணனாவது நம்முடைய KR நந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக என் தேவராஜ் அவர்களே, துணை மாநில அமைப்பாளர் சென்னை. அடுத்ததாக நம்முடைய மாவட்டத்தினுடைய கல்வி அதன் மாவட்ட தலைவர் KR விநாயகம் அவர்களே. அடுத்தது நம்முடைய VDR அதாவது மாவட்ட தலைவர் விழுப்புரம் தெற்கு தர்மராஜர் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, மாயதி அவர்களே. அதாவது இவங்கெல்லாம் வந்து கல்வி ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கல்வி தலைவர்கள், கல்வி அமைப்பாளர் தலைவர்கள், ரஜினிகாந்த் அவர்களே, சுரேந்திரன் அவர்களே, மகேஸ்வரன் அவர்களே, கார்த்தியன் அவர்களே. ஸோ மற்றும் இந்த கல்வியாளர் பிரிவு மட்டுமல்ல, பாரதிய ஜனதாவினுடைய அனைத்து பிரிவுகளும் இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்களுக்கும், செயலாளர்களுக்கும், ஒன்றிய தலைவர்களுக்கும், மண்டல தலைவர்களுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரு ஆலமரம் என்பது ஏதோ பெரிய மரம், அது ஏன் இப்போ ஆலமரம் அவ்வளோ பெரிய மரமாக கருதப்படுதுன்னு கேட்டாக்கா, ஆலமரம் வந்து நிறைய அதனுடைய கிளைகள் அதிகமாக இருக்கும். அதுபோல தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா உலகத்திலேயே ஒரு பெரிய அரசியல் கட்சி, ஆலமரத்தை போன்ற ஒரு பெரிய அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கிளைகள் உட்பிரிவுகள் கல்வித்துறையிலும் அரசியலிலும் எல்லாம் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு பிரான்ச் இருக்குது, ஒவ்வொரு கிளை இருக்கிறது. அந்த மரத்தினுடைய தாங்கி பிடிக்க ஆலமரத்தினுடைய தண்டை தாங்கி பிடிக்கக்கூடிய பெரிய கிளைகள் இருக்கின்றன. அந்த கிளைகளுடைய விழுதுகள் தான் நாம். அந்த அதாவது ஒவ்வொரு அந்த மரத்தினுடைய கிளைகளையும் தாங்கி பிடிக்கக்கூடிய மாநில, மாவட்ட, ஒன்றிய, மண்டல தலைவர்களாகிய நாம் விழுதுகளாக இருந்து அந்த மரத்தை எப்படி தாங்கி பிடிக்காத மாதிரி பாரதிய ஜனதாவினுடைய கொள்கைகளை ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது நமது கடமையாக இருக்கின்றது. பொதுவாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்யாத திட்டமில்லை. நலத்திட்டங்கள் உலகத்திலேயே அதிகமாக நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர் நமது பாரத பிரதமர். நமது பாரத பிரதமர் மகேந்திர மோடி அவர்கள் நம்முடைய இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமல்ல, அவர் இந்த உலகத்துக்கே சொந்தம். இன்று இந்த உலகத்தை இயக்கக்கூடிய தலைவரும் அவராகத்தான் இருக்கின்றார். ஏனென்று கேட்டால் அவருடைய அன்பு, பண்பு, மக்களிடத்திலே செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டும் என்ற ஒரு கொள்கை, மாண்பு, இவைகளெல்லாம் அவருடைய தலைவர் பண்பை உயர்த்தி நம் இந்தியாவுடைய மாண்பையும் உயர்த்தி கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய கடமை ஒவ்வொருவரும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிய நல்லாட்சியினுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஒவ்வொரு கிராம மக்களாக ஒவ்வொரு மக்களுக்கும் எடுத்து சென்று வளர்த்தீர்களானால் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் வளராமல் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி மாநிலங்களில் இன்று நமது பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கின்றது. பொதுவாக இன்னும் தமிழ்நாட்டிலே இந்த ஆண்டு கண்டிப்பாக 2026 எங்களுடைய கல்வியாளர்கள் மூலியமாகவும் மற்ற பிரான்ச்சில் இருக்கக்கூடிய தலைவர்கள், செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் மூலமாகவும் இந்த முறை 2026 நிச்சயமாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஆட்சி அமையும் என்பதை உங்களுடன் உறுதிமொழி கூறிக்கொள்கின்றேன். நாம் அதற்காக கண் தீயாமல் ஒவ்வொருவரும் நம்முடைய கடமையை, நம்முடைய கொடுக்கப்பட்ட ரோலை கண்டிப்பாக செய்ய வேண்டும். அப்படி செய்தீர்களானால் நிச்சயமாக நாம் நரேந்திர மோடிக்கு விட்டு போன தமிழகத்தையும் கொண்டு போய் சேர்த்து விடலாம். ஸோ நாங்களும் உங்களோடு சேர்ந்து விட்டோம், நாங்களும் தேசத்தோடு தேசமாக ஆகிவிட்டோம் என்பதற்கு நாம் அனைவரும் அந்த தேசியத்தை நினைத்துக் கொண்டு நரேந்திர மோடிஜி நம்முடைய பிரைமனுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்தாலே போதும். மற்றவர்களை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு இப்போது பொதுவாக சொல்ல போனால் விவசாயத்தை பற்றி சொல்லணும்னால் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்டாக கூட 35,400 கோடி ஒரு திட்டத்தை வகுத்து விவசாயிகளை நேரடியாக சென்றடைய வேண்டும் என்ற ஒரு பெரிய மகத்தான செயலை செய்திருக்கின்றார். அவர் செய்யாத செயலே கிடையாது. ஒவ்வொரு ஏழை மக்களுக்கும்
பணக்காரன் என்ன வசதிகளை அனுபவிக்கின்றானோ அத்தனை வசதிகளும் ஒரு ஏழையும் அனுபவிக்க வேண்டும். நம்முடைய நாடு ஒரு டெமோக்ராட்டிக் நாடு, மக்களாட்சி நாடு. எனவே ஒவ்வொரு மக்களும் ஆல் ஆர் ஈக்குவல். நம்ம ஒவ்வொருத்தரும் ஈக்குவல் தான். இல்லை ஏழை பணக்காரன் இல்லை என்பதை சமன் செய்ய வேண்டும் என்பது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய தலையாய கடமையாக நினைத்து செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்படுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கம். விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தினுடைய பேரன்பாடி தலைவர் மரியாதைக்குரிய விநாயகம்ஜி அவர்கள் வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த கல்வியாளரோடு பெருங்கோட்ட அளவிலான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் நம்மளுடைய மாநில செயலாளர் கல்வியாளர் பிரிவு நம்ம ஐயா கல்வியாளர் தண்டபாணிஜி அவர்களே, இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் நம்மளுடைய மாநில தலைவர் KR நந்தகுமார் ஐயா அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் தேவதாஸ் மாநில துணை அமைப்பாளர் சென்னை அவர்களே, மாவட்ட தலைவர்கள் மாயவேல் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் அவர்களே, ரஜினிகாந்த் கடலூர் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்துடைய தலைவர் அவர்களே, சுரேந்திரன் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் அவர்களே, மகேஸ்வரன் காஞ்சிபுரம் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் கல்வியாளர் பிரிவுடைய மாவட்ட மாநில நிர்வாகி அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கட்சியில் ஒரு அணியும் ஒரு பிரிவும் எதற்காக உருவாக்கப்படுகிறது என்பதற்கு அத்தனை பிரிவுகளுக்கும் அத்தனை அணிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்குது. உதாரணத்துக்கு இளைஞர்னா இளைஞர்களுக்கான பிரச்சனைகள், இளைஞருக்கான நல்ல விஷயங்கள், அவர்களுக்கு வாழ்க்கை மேம்பாடு, அவர்களுக்கான அனைத்து விஷயமும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படுகிறது தான் இளைஞரணி. அந்த விஷயம் வழியாக நம்மளுடைய கட்சிக்கு வலு சேர்ப்பது. மற்ற கட்சியெல்லாம் பார்த்தா மாணவர் அமைப்புன்னு வச்சுருப்பாங்க. நம்ம இளைஞர் அணி அப்படின்னு வச்சுருக்கோம். அப்படி மகளிர் அணிக்கு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி அந்த அடிப்படையில் நம்மளுடைய கல்வியாளர் பிரிவுக்குன்னு ஒரு வேலைகள், அதிகப்படியான வேலைகள் உங்களுக்கு சொல்ல வேணும்னா, நம்மளுடைய அந்த மாணவர்களுக்கு கல்வி கிடைச்சாதான் உலக அரங்கில் நம்ம முன்னேற முடியும் என்பது ஒரு உண்மையான விஷயம். அந்த கல்வி எப்படி நம்மளுடைய மக்கள் மத்தியில், மாணவர் மத்தியில், குழந்தைகள் மத்தியில் சென்று சேர வேண்டும், அதை மட்டும்தான் இந்த கல்வி பிரிவு இருக்கும் தலைவர்கள் அதை கவனத்தில் கொண்டுதான் செயல்பட வேண்டும். அப்படி என்பதுதான் இதுக்கு கல்வியாளர் பிரிவின் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம். நம்மளுடைய பாரத பிரதமருடைய எண்ணங்கள் நம் நாட்டில் இருக்கும் பிள்ளைகள் அனைவரும் உலகத்தரம் வாய்ந்த படிப்புகளை படித்து முன்னேறி வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய பாரத பிரதமர் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு தகுந்த போல் அந்த சிந்தனை உள்ள ஒரு தலைவரை நம்ம மாநில தலைவராக நந்தகுமார்ஜியை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு விஷயம்
தம்பி பேர் என்ன? இங்கே காணுமே அவரு சேலத்தில் இருந்து ஒரு இல்லை சேலத்தில் இருந்து ஒரு தம்பி பேசினாங்க. சரவணன் நம்மளுடைய மாநில செயலாளர். அவர் பேசும்போது சில குறிப்புகள்லாம் சொன்னாங்க. மாநில தலைவர் அதாவது ஆண்கள் துணை இல்லாமல் பெண்கள் வீட்டில் குழந்தைகள், அதாவது அம்மா துணை இல்லாமல் அப்பா துணை இல்லாமல் இருக்க குழந்தைகளுக்கு நம்ம அவங்களுக்கு கல்வி கொடுக்கிற விதமாக நம்ம அவங்களை கண்டறிந்து படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். இது எவ்வளோ பெரிய விஷயம்! இதற்காக அர்ப்பணிப்போடு செயல்பட்டு தான் நம்ம அவங்களை கண்டுபிடித்து நம்ம படிக்க வைக்கணும். நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும் அதுக்கு ஈடு ஆகாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க இந்த பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேரும் இருக்கிறீங்க. இதை நம்ம செய்தாலே நம்ம மாநிலத்திலையும் சரி அகில இந்திய அளவிலும் சரி நம்மளை மிகவும் பாராட்டுவாங்க. நல்ல விஷயம் பண்றீங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இந்த அனைத்தையும் நாம செய்யணும். நம்ம கட்சியை பொறுத்தளவுக்கு தன்னலமற்று பொதுமக்களுக்காகவும் சேவை மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. அப்படி நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட விழுப்புரம் வடக்கு மாவட்டத்து சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னன்னா, கல்வியாளர் பிரிவுக்கு நாங்கள் உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாக இருந்து உங்களுக்கு நாங்கள் அனைத்து விதமாகவும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்பதையும் நான் இந்த மீட்டிங் வாயில நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, அந்த படிப்பு விஷயத்தில் நானும் அந்த படிப்பு பார்த்ததே இல்லைங்க. என்னுடைய டிகிரி என்னன்னா 2ஆம் கிளாஸ் தாங்க நான் போனேன். புக்கு வாங்கிறது கூட காசு இல்லை. ஆனால் நான் எப்படி இவ்வளோ அப்படியே வளர்ந்து வந்தேன்னா, எனக்கு கடல் தாய் இருந்தது. அந்த கடலுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை எங்கள் குடும்பத்துடைய அந்த ஏழ்மை. 10 வயசுல இருந்து நான் கடலுக்குள்ள பயணம் பண்ணேன். அதனால இந்த படிப்பை நான் அதுக்கப்புறம் பார்க்கவே முடியலைங்க. 17 வயசுல 10 வயசுல நான் கடலுக்குள்ள போன உடனே அந்த பணத்தோட இது நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். பெரிய மீன் சின்ன மீன் எல்லாம், சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிற ஆள் நான். அதனால எனக்கு அந்த வருமானம்லாம் சொல்லவே தேவையில்ல, நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், வெளிநாடு போகிறேன். 17 வயசு முடிஞ்சுதா என்ன வயசு எனக்கு தெரியாது. ஆனால் படிக்கல, ஆனால் வெளிநாடு போகிறேன். சிங்கப்பூருக்கு போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். இவ்வளவு சம்பாரிச்சேன். அங்கே போயிட்டு லெட்டர் எழுதுறேன் வீட்டுக்கு. படிக்கல, ஆனால் எழுதுறேன். அங்கே இருக்கிற கம்பெனி பேர்லாம் படிக்கிறேன், இங்கிலீஷில் இருக்குது, படிக்கிறேன். அப்படியே ஒரு நண்பர்களுக்கு பேசி இது என்னன்னு கேட்டு கம்பெனி நேமு, எங்கள் கம்பெனி நேமு சைனீஸில் இருக்கும், ஒன்றும் புரியாது. அதை படிக்கிறேன். இந்த படிப்போட அருமை எனக்கு ரொம்ப தெரியுன்றதை நான் இங்கே வலியுறுத்தி சொல்கிறேன். இந்த படிப்பு அனைத்து நிலைக்கும் போகணுன்றத என்னுடைய வேண்டுகோளாக வச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக
மாநில கல்வியாளர் பிரிவினுடைய மதர் போர்ட் அத்துணை பணிகளையும் சிறப்பாக செய்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணை அமைப்பாளர் மரியாதைக்குரிய திரு தேவதாஸ் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றேன். வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கம் அல்லது ஒரு கட்சி வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆத்மார்த்தமாக வேலை செய்ய வேண்டும். கட்சியில் இணைந்தால் மட்டும் போதாது, கட்சிக்குள்ள பணிகளை செய்வதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த ஆர்வம்தான் இன்று என்னை இங்கே கொண்டு நிறுத்தி இருக்கிறது. இந்த விழுப்புரம் மாவட்டம், பழைய விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம், அங்கு ஒரு அரசு பள்ளி ஆவணிப்பூர், அந்த பள்ளியில் நான் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளேன். அப்பொழுது இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சண்முகம் அவர்களின் தம்பி பாபு அவர்கள் இந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக இருந்தார், மாவட்ட தலைவராக இருந்தார். அப்பொழுது அவருடைய பணியை நாம் பார்த்துள்ளேன். இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களின் பணியை நாம் பார்த்துள்ளேன். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாவட்டம் இந்த மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அனைவரும் கட்சியில் ஈடுபாடோட வேலை செய்ய வேண்டும். அதற்கு முதலில் நீங்கள் உங்கள் பூத்து எண்ணை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் உங்கள் பூத்து நம்பர் தெரியுமா? 1, 2. சரி, யாரெல்லாம் சக்தி கேந்திர தலைவர்கள்? சக்தி கேந்திர தலைவர்கள், அதாவது நமது கட்சியில் தலைமை பொறுப்பு மிக முக்கியமானது. அந்த தலைமை பொறுப்பில் அதிகமாக மக்களுடன் தொடர்புடைய தலைமை 3 பேர்: சக்தி கேந்திர தலைவர், மண்டல் தலைவர், மாவட்ட தலைவர். இவங்க தான் மக்களுடன் நேரடியாக தொடர்பில் இருப்பவர்கள். நீங்கள் கட்சியின் மாநில செயலாளராக இருக்கலாம், மாவட்ட செயலாளராக இருக்கலாம், ஆனால் உங்கள் பகுதியில் உங்களை தெரிய வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. நான் சென்னையில் பல வருடங்களாக இது பூத்து தலைவராக இருந்திருக்கிறேன், வட்ட தலைவராக இருந்திருக்கிறேன், தொகுதி தலைவராக இருந்திருக்கிறேன். கரெக்டா? அப்போ இப்போ என்ன பார்த்தா சொல்லுவாங்க, அதோ போறாரு பாரு பிஜேபிக்காரர். நான் எந்த தெருவில் போனாலும் சொல்லுவாரு, அந்த ஆளு பிஜேபிக்காரர். அதுதான் இன்னைக்கு என்னை இந்த பதவியில் கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு மாநில துணைத் தலைவராக அல்லது இணை அமைப்பாளராக உங்கள் முன் நிற்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் பொதுமக்கள் அறிமுகம். சென்னையில் ஓரளவு எல்லா ஏரியாக்களிலும் நாங்கள் கட்சியை பலப்படுத்தி வைத்துள்ளோம். அதற்கு காரணம் அர்ப்பணிப்பு. முதல்ல நாம் இந்த கட்சியை நேசிக்கணும். எதுக்காக கட்சிக்கு வந்தோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது, கட்சியை முதல்ல நேசிக்கணும். கட்சியை நேசித்தால் கட்சியில் உள்ள இது முக்கியமான முடிவுகள். இந்த கட்சிக்கு ஒரு தலைவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருக்கார். அவர் நிரந்தரமானவர், மாறமாட்டார். அதுதான் சித்தாந்தம். இந்த கட்சியின் சித்தாந்தம் உங்கள் அனைவருக்கும் தெரியும். என்ன சித்தாந்தம்? இந்துத்துவா. இந்துத்துவா என்பது மதம் அல்ல, அது வாழ்க்கை முறை. இந்த இந்தியாவில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதுதான் இந்த இந்துத்துவா. அந்த சித்தாந்தம் எப்பொழுதும் மாறாது. தலைவர்கள் வருவார்கள், தொண்டர்கள் வருவார்கள், எல்லோரும் சென்று கொண்டு இருப்போம். ஆனால் சித்தாந்தம் மாறாது. எல்லோருக்கும் ஒரே எண்ணம், இந்த பாரத தேசம் நன்றாக இருக்க வேண்டும், இந்த பாரத தேசம் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த பாரத தேசம் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு பணி செய்ய வேண்டும். இந்த தேசம்
நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு பணி செய்ய வேண்டும். அந்த பணியை செய்வதற்காகத்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். இதை முதலில் புரிந்து கொண்டு நாம் அனைவரும் தினமும் அல்லது ஒரு வாரத்திற்கு முழுமையாக 2 மணி நேரம் வேலை செய்யுங்கள். அது போதும் எனக்கு. கல்வியாளர் பிரிவு மாவட்ட செயலாளர், மாவட்ட துணைத் தலைவர், டெய்லி நீ வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 2 மணி நேரம் எப்போது யாரை தொடர்பு கொள்ளணும்? மாவட்ட தலைவரை தொடர்பு கொள்ளுங்கள், மண்டல் தலைவரை தொடர்பு கொள்ளுங்கள். அண்ணா ஏதாவது வேலை இருக்கா? நான் காலையில் எழும்பினோன்னா கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். மாவட்ட தலைவர் போன் அடிப்பேன், தலைவரே இன்னைக்கு ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கா, நான் ஏதாவது செய்யணுமா அப்படின்னா அந்த ஆர்வத்தை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட தலைவர்கிட்டையும் நீங்க கேளுங்க, தலைவரே இன்னைக்கு ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கா? அப்போ ஒரு ஆர்வம் இருந்துன்னா கண்டிப்பா நீங்க கேட்பீங்க. அந்த ஆர்வம் வந்தாலே போதும். கண்டிப்பாக இந்த நாட்டின் ஒரு நல்ல குடிமகனாக, நல்ல நிர்வாகியாக பல பொறுப்புகளை நீங்கள் வாங்க முடியும். நான் கற்றுக்கொண்டது அதுதான். எனது பணி 1982 தொடங்கிச்சு. இந்து முன்னணி, அந்த இந்து முன்னணியில் தொடங்கி இன்று வரை பல பதவிகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இதே கல்வியாளர் பிரிவில் 15 வருடங்களாக மாநில செயலாளராக இருந்திருக்கிறேன். 15 வருடங்கள். இப்பொழுதுதான் மாநில இணை செயலாளராக மாறியுள்ளேன். அதற்கு எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் மாநில தலைவர் KR நந்தகுமார் அவர்களுக்கு மிகவும் நன்றி. ஒரு நல்ல தலைவர். அவர் கல்வியாளர் பிரிவுக்கு தலைவராக வந்ததில் பெரும் மகிழ்ச்சி எனக்கு. என்ன என்றால், தமிழ்நாட்டில் எந்த பள்ளியில் போய் கேட்டாலும் KR நந்தகுமார் தெரியும். எந்த தனியார் பள்ளியிலையும் போய் கேளுங்க அவர் தெரியும். எந்த தனியார் கல்லூரியில் போய் கேளுங்க அவர் தெரியும். அவ்வளவு சிறப்பாக பணியாற்றி இருக்கிறார். ஆசிரியர் சங்கங்களில், பள்ளி கூட்டமைப்புகளில் கரெக்டாக அவரின் கீழ் பணியாற்றுவதை நான் மிக பெருமையாக கருதுகிறேன். அதுபோல நீங்களும் உங்கள் மாவட்ட தலைவர்களுடன் பணியாற்றுவதை பெருமையாக கருத வேண்டும். உங்கள் மாவட்ட தலைவர்களை நீங்கள் முதலில் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களை விட எதில் குறைவாக இருந்தாலும் பதவிக்கு மதிப்பு கொடுக்கணும். தலைவா நாளைக்கு ஏதாவது நிகழ்ச்சி இருக்கா, உங்கள் மாவட்ட தலைவர்கிட்ட கேட்கணும். இல்லை நம்ம ஏதாவது செய்ய போகிறோமோ அதை கேட்கணும். இந்த மாதிரி தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கட்சியில் ஈடுபாடு தானாக வந்துவிடும். அடுத்தது கட்சிப்பணி. நம்மளை பொறுத்தவரை கட்சிப்பணி என்பது பொதுமக்களுக்கு சேவை செய்வது. பொதுமக்களுக்கு எவ்வாறு சேவை செய்வதுன்னு கேட்டால், எங்கள் ஊரில் தாம்பரத்தில் செலியன் ஒரு ஆள் இருந்தார். அவர் தாம்பரம் கவுன்சிலர் ஆனார். என்னப்பா நீ கவுன்சிலர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் கேட்குறேன். அவர் சொல்கிறாரு தனக்கு கதை என்னன்னா, டெய்லி காலையில் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு எழுப்பிடுவார். ஒரு தெருவோரம் போவார். ஒவ்வொரு வீடு அவருக்கு தெரியும். தனக்கு தெரிந்த வீடுகளில் போய், அம்மா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ரேஷன் வரலையா, மின்வெட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு டெய்லி கேட்பாராம். அந்த இது மக்கள் மத்தியில் அவரை பிரபலமாக்கிச்சு. ஒரு கவுன்சிலர் ஆகிட்டார். நீங்களும் அப்படி நாளை கவுன்சிலர் ஆக வேண்டும் என்றால் மக்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டில் இருந்துக்கிட்டு நான் கவுன்சிலர் ஆவேன்னு சொன்னால் நடக்கவே நடக்காது. மக்களுக்கு உங்களை தெரிய வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிய வேண்டும். பக்கத்து தெருவுக்காரனுக்கு உங்களை தெரியணும். முதல்ல நீங்கள் யாருன்னு அந்த பாதையை நீங்கள் வகுத்து கொண்டால் நிச்சயம் கவுன்சிலராக முடியும், MLA ஆக முடியும், MP ஆக முடியும், மந்திரியாகவும் முடியும். அப்போ மக்கள் தொடர்பு ரொம்ப முக்கியம். அடுத்தது கல்வியாளர் உதவி. இப்போ இந்த நாட்டில் கல்வி உதவி செய்வதற்கு அல்லது ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு பலர் இருக்கிறார்கள். அவர் நம்ம கட்சியை சேர்ந்தவராக இருக்க மாட்டார். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஏழை மாணவர்களுக்கு உதவ தயாராக இருக்கிறாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரியணும்னா முதல்ல உங்கள் பகுதியில் உள்ள வசதி படைத்தவர்களை நீங்கள் ஃபஸ்ட்டில் நோட் பண்ணணும். அவருக்கு பேர் எடுத்து அவர் நிச்சயம் போய் கேளுங்க. நீங்கள் சார் இந்த ஏழை பிள்ளை ஃபீஸ் கட்டுக்கு முடியலை, நீங்கள் உதவி செய்யுங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்வார். நான் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5 லட்சம் ரூபாய்
வாங்கி கொடுக்குறேன். எப்படி வாங்கி கொடுக்குறேன்னு கேளுங்க. கையில் நான் வாங்க மாட்டேன். ஒரு பிள்ளை வந்து என்கிட்ட வந்து கேட்கும், சார் என் ஃபீஸ் வந்து 20,000 ரூபாய், நீங்கள் கட்டுவீங்களான்னு கேட்கும். நான் ஒன்று என்ன சொல்லுவேன்னா, அந்த சாருக்கு நம்பர் கொடுப்பேன். அந்த பிள்ளை வந்து கேட்ட உடனே ஃபீஸ்க்கு வாங்கி கொடுக்க மாட்டோம். என்னன்னா அந்த பிள்ளை வந்து ஃபீஸ் ரசீது காட்டணும் எங்ககிட்ட. ஃபீஸ் ரசீதை காட்டணும். ஏன்னா யாரும் வந்து கையில் கொடுக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஃபீஸை கையில் கொடுக்க அனுமதிக்க மாட்டேன். ஆனால் என்ன சொல்லுவேன்னா, அந்த ஃபீஸ் ரசீதில் பணம் கட்ட வேண்டிய நம்பர் இருக்கும். அந்த நம்பரை அந்த கொடையாளிக்கு அனுப்புவேன். யார் பணம் உதவி செய்கிறாங்களோ அவங்கள்ட்ட அனுப்பிடுவேன். அவங்க நேரடியாக பள்ளிக்கு பணத்தை கட்டிவிடுவோம். அப்போ இடையில தில்லு மில்லு எதுவுமே நடக்க வாய்ப்பில்லை. இந்த மாதிரிப்பட்ட உதவிகளை நீங்கள் செய்யலாம். யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. யார் கொடையாளி? நம்ம கட்சி சாராதவங்க கூட இருக்கலாம். சில வசதி படைத்தவர்கள் பணத்தை என்ன செய்யலான்னு தெரியாம இருக்காங்க. நிஜமா அவங்கள கண்டுபிடிங்க. அவங்க உதவி செய்ய தயாரா இருப்பாங்க. நீங்க கேட்கல, கேட்டா நிச்சயம் கிடைக்கும். பல மாணவர்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியும். இந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு கட்சியில் ஆர்வமுடன் பணியாற்றுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில உயர்ந்த நிலையை அடைய முடியும். உங்கள் நோக்கம்தான் உங்களை உயர்த்தும் என்று சொல்லி வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அரசருக்கு தன் நாட்டில் சிறப்பு, சான்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அத்தகைய குரலுக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர் திரு நந்தகுமார் அவர்கள், எக்குடி பிறப்பினும் யார் யார்வாய் கேட்பினும் அக்குடியில் சான்றோரே மேல் வருகவென்பர். தன்னுடைய கல்வியாளர் பிரிவு ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனையும் மேடையேற்றி மரியாதை செய்து அழகு பார்க்க, தன்னுடைய எப்பொழுதுமே அழகு பார்க்கக்கூடிய ஒரு மாநில தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். அப்படிப்பட்ட அருமையான தலைவரை தற்பொழுது வாழ்த்துரை வழங்க உங்களின் சார்பாக அழைக்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவின் மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் கே தண்டபாணி அவர்களே, அந்த இன்விடேஷன் கொடுங்க. மாநில செயலாளராய் இந்த பகுதியில் கே தண்டபாணி இன்டர்நேஷனல் பள்ளி என்ற ஒரு அருமையான பள்ளியை, 2 பள்ளியை நடத்தி அருமையான இந்த திருமண மண்டபத்தை வைத்து எங்கள் சங்கத்தின் தலைவராய், நமது கட்சியின் மாநில செயலாளராய், அற்புதமான மக்களை பெற்ற மகராசனாய், பெற்ற மக்களை மருத்துவர்களாய், அனைவரையும் மருத்துவர்களாய் மாற்றி வாழுகிற காலத்தில் ஒரு மாமனிதன் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து இன்றைக்கு தேசத்திற்காக தன்னை அர்ப்பணிக்க வந்திருக்கக்கூடிய அற்புதமான மாநில செயலாளர் ஐயா கே தண்டபாணி. சாதாரணமானவர்ல உழைப்பிலே உயர்ந்தவர், கோடீஸ்வர சக்கரவர்த்தி. செஞ்சிக்கோட்டை என்றால் உங்களுக்கு தெரியும், தேசிங்க ராஜா. நாளை இந்த செஞ்சிக்கோட்டையை ஆளப்போகும் எங்கள் ராஜா தேசிங்கு கே தண்டபாணி என்று சொன்னால் மிகையாகாது. இந்த அருமையான அமைப்பாளர்கள் சந்திப்பை ஏற்பாடு செய்து அந்த சந்திப்பிற்கு அனுமதி தந்து அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்கும் போற்றுதலுக்குரிய எங்கள் மீனவ நண்பன், மீனவ கிராமத்திலே பிறந்து படிக்காத மேதையாய் பாரதிய ஜனதா கட்சியில் 2 முறை மாவட்ட தலைவரை யாராலும் ஆக முடியாது. இங்கே ஆகியிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் KR விநாயகம் அவர்கள், தான் 2ஆம் வகுப்பு தான் படித்திருக்கிறேன், ஆனால் என்னால் படிக்காமல் சாதிக்க முடியும் என்று சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான டஃபஸ்ட் கேண்டிடேட். ஏன் சொல்கிறேன், புகழ் வாய்ந்த அல்லது ஊழலில் திளைத்து போன ஒரு மாபெரும் அமைச்சராக இருக்கக்கூடிய இருந்த பொன்முடி அவர்கள், CV சண்முகம் அவர்கள், அதையெல்லாம் போட்டி போட்டு ஒரு கட்சிக்கு தலைவராக தைரியமாக இருக்கார் பாருங்க, ரொம்ப பெரிய விஷயங்க. அதுவும் வீர வன்னிய கோட்டையில் பாட்டாளி மக்கள்
கட்சி சொந்தங்கள்லாம் இருக்கிற இந்த இடத்துல தைரியமாக ஒரு குக்கிராமத்திலிருந்து வந்து இந்த மண்ணை இந்த மக்களை நேசித்து கட்சிக்கு அரும்பணி ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் விநாயகம் அவர்களை நான் உளப்பூர்வமாக வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். அதே மாதிரி நம் மரியாதைக்குரிய கல்வியாளர் பிரிவுடைய வரவேற்புரை ஆற்றியிருக்கக்கூடிய கடலூர் கிழக்கு மாவட்டத்தின் தலைவர் டாக்டர் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் ஏ மாயவேல் அவர்கள், விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தில் டாக்டர் எஸ் ரஜினிகாந்த் அவர்கள், செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் சுரேந்திரன் அவர்கள், விழுப்புரம் தெற்கு மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் அவர்கள், அவரோடு வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், துணைத் தலைவர்கள் அத்தனை பேரையும் நான் வணங்கி பாராட்டுகின்றேன். எங்கள் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்ரீராம் முருகவேல் சார், முருகவேல் கடலூர்லேருந்து வந்திருக்காரு, நான் வந்து தெரிஞ்சு அவர்களை கட்சி சாராதவர்கள் இங்கே வந்திருக்காங்க. அவர்களை நான் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கின்றேன். தமிழ்நாட்டிலே தனியார் பள்ளிகள் இன்றைக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த சங்கத்தினுடைய மாநில செயலாளராக பணியாற்றக்கூடிய எனக்கு பாரதிய ஜனதா கட்சியில் மாநில செயலாளராக பணி தந்து 6 ஆண்டுகள் பணியாற்றி இன்றைக்கு மாநில தலைவராய் அடையாளம் கண்டு கட்சியினுடைய தலைமையிலே என்னை நியமிக்கப்பட்டு இன்றைக்கு நாம் 975 பேரை மாநில செயலாளர்களாக, மாநில துணைத் தலைவர்களாக, மாவட்ட தலைவர்களாக, மாவட்ட துணைத் தலைவர்களாக 975 பேர் நியமித்திருக்கிறோம். இவர்களை தொடர்ந்து இப்போ நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா, மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில அமைப்பாளர்கள் எல்லாம் ஒருவர் 2 மண்டலங்களை பொறுப்பேற்று 2 மண்டலங்களுக்கான பொறுப்பாளர்களை நியமிக்கணும். எனக்கு தலைமையிட்டு இருக்கிற கட்டணை ஒரு 5 விஷயங்களை மட்டும் சொல்லி காலத்தின் அருமைகளை நான் நிறைவு செய்கின்றேன். 5 விஷயங்கள். 1, நீங்கள் உடனடியாக நமது பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவிற்கு மண்டல தலைவர்களை, மண்டல செயலாளர்களை, துணைத் தலைவர்களை, ஒரு மாவட்ட செயலாளர், 2 மண்டலங்களை நீங்கள் தேர்வு செய்து உடனடியாக ஒரு 2 வார காலத்திற்குள்ளாக நீங்களே முடிவு செய்து உங்கள் கட்சி, நம்ம கட்சியினுடைய மாவட்ட தலைவரிடம் ஒப்புதல் பெற்று நீங்களே கையொப்பமிட்டு உடனே தலைமைக்கு அனுப்பணும். அத்தனை நாங்கள் சாரல் ஏற்றுவோம். அத்தனை நம்ம கம்ப்யூட்டரில், நம்முடைய கட்சியின் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் உடனே வந்துடும். அது மூலம் 10,000 தலைவர்களை, 10,000 கல்வியாளர் படி 10,000 தலைவர்களை நாம் உருவாக்குகிறோம். இதை வந்து நீங்கள் ஒரு 2 வார காலம் தான் டைம். 10 பேரை போடுங்க, 8 பேரை தான் போட போகிறீங்க. நீங்கள் என்ன செய்றீங்க எனக்கு தெரியாது. செய்ய முடியல இப்போவே சொல்லுங்கள், வேற ஆளும் நாங்கள் மாற்றிடுறோம். தயவு செய்து நீங்கள் செய்ய வேண்டியது எதற்காக பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும், ஒவ்வொரு மாவட்ட துணைத் தலைவர்களும், தலைவர்களும் 2 மண்டலங்களை, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2 ஒன்றியங்களை, மண்டலங்களை தேர்வு செய்து அந்த 2 மண்டலங்களிலும் 8 பேரை நியமித்து தலைமைக்கு அனுப்பணும். அதை தொடர்ந்து 2ஆம் தேதி நமக்கு அனைத்து பிரிவுகளின் 27 பிரிவுகளின் 67 மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு 10,000 பேரை வைத்துக்கொண்டு பெரம்பலூரில் எப்படி நம்ம மாவட்ட தலைவர்கள், மாநில செயலாளர்களுடைய கூட்டம் நடந்ததோ அதே மாதிரி பிரிவுகளின் அமைப்பாளர்கள், துணைத் தலைவர்கள், தலைவர்கள், மண்டல தலைவர் செயலாளர்களை ஒரு 10,000 பேரை, 2.5 லட்சம் பேரை வைத்து ஒரு பெரிய மாநாடை 2ஆம் தேதி நடத்துகிறோம். வரக்கூடிய 2ஆம் தேதி நடத்துகிறோம். அதற்குள்ளே கொடுக்கணும். அதுக்காக தான் உங்களை நாங்கள் வேகப்படுத்துகிறோம். 2ஆம் தேதி பெரிய பிரிவுகளின் மாநாடு மிக பிரம்மாண்டமான முறையில் ஐயா JP நட்டா தேசிய தலைவர் வராருங்க. அதில் நீங்கள் வந்து ஒப்படைக்கணும். இதற்கு அடுத்தது, நீங்கள் அத்தனை பேரும் கட்சி என்று சொன்னால் சிலருக்கு கஷ்டமாக இருக்கும், பயப்படுவாங்க. எனவே அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்னா, தேசிய கல்வியாளர்கள் கருத்தரங்கம், தேசிய கல்வியாளர்கள் கருத்தரங்கத்தை சென்னையில் SRM பல்கலைக்கழகத்தில் நடத்துகிறோம். அதில் யார் கலந்து கொள்கிறார்கள்? கல்வியாளர் பிரிவின் சார்பாக நடத்துகிறோம். யார் கலந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே நமது பள்ளிகள், நமது கல்வி நிலையங்கள், வித்யாலயாக்கள் 5500 பேர் இருக்காங்க. ராமகிருஷ்ண வித்யாலயா, சங்கர வித்யாலயா, சரஸ்வதி வித்யாலயா, நம்ம தண்டபாணி இன்டர்நேஷனல் ஸ்கூல், நம்ம ஆட்கள் நிறைய பேர் ஓலி கிராஸ், ஓலி லிட்டில் ஃப்ளவர் அப்படியெல்லாம் பேரை மாற்றி கூட வச்சுருப்பாங்க. நம்ம சித்தலிங்க மடத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்த வித்யாலயா, இந்த மாதிரி நிறைய எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. இந்த பள்ளிகளை அடையாளம் கண்டு அவர்களிடம் கொண்டு போய் சென்று
மாண்புமிகு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் யாதவ் அவர்கள் ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகளும் குறைகள் கேட்கிறார். உங்கள் கோரிக்கைகளை சொல்லுங்கள், உங்கள் தேவைகளை சொல்லுங்கள். அவரோடு அமர்ந்து நீங்கள் பேசலாம், பார்க்கலாம், கை கொடுக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம். ஃபுல் டே செஷனுங்க. அருமையான அற்புதமான விருந்தெல்லாம் வச்சு ஒவ்வொருவரையும் சந்தித்து பேசுகிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகிகளை கட்சின்னு சொல்ல வேண்டாம், கட்சி கொடிய சிம்பலை போட வேண்டாம். நம் இந்து கல்வி நிலையங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய முதல் முயற்சி நாம் எடுத்திருக்கோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் தமிழ்நாடு முழுக்க பறந்து விரிந்து கிடக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய பள்ளியில் ஒரு பள்ளி தரும், இது எல்லாம் நம்ம பள்ளி தான். அவரை சென்று நீங்கள் பார்க்கணும், பேசணும், விஷயங்களை சொல்லணும், ஆர்கனைஸ் பண்ணணும். அதன் மூலம் அடுத்த மாதம், அது வரக்கூடிய மாதம் 28ஆம் தேதி சென்னையில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடக்குது. அதற்கு அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் மனதின் குரல் நிகழ்ச்சி. நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர், உலகத்தின் ஒப்பற்ற குரு, உலகத்திற்கே விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய நமது பாரத பிரதமர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. 1,00,000 ஆசிரியர் கலந்துக்கிறாங்க. இந்த 5500 இந்து கல்வி நிலையங்களை ஒருங்கிணைத்து அதன் மூலம் நம்ம தண்டபாணி சார் எடுத்து 50 பேர் கூட்டு வந்துடுறார், பாரி எடுத்தால் 25 பேர் கூட்டு வந்துடுறார். ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் எல்லோரும் நீங்கள் வந்து தயவு செய்து அவர்கள் சொல்லி ஒவ்வொருத்தரும் கல்வி நிலையங்களை கூட்டு வரும்போது டீச்சர்ஸ் ஃபார் இந்தியா என்ற பெயரில், டீச்சர் ஃபார் நேஷன் என்கிற பெயரில் நம்ம கட்சின்னு காட்டாம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 1,00,000 ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து அங்கே மனதின் குரல் நிகழ்ச்சி நடத்துகிறோம். அதில் பாரத பிரதமர் கலந்து கொண்டு பேசுவார். நீங்கள் எல்லாம் அவரோடு நேரு ஸ்டேடியத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள்லாம் பாரத பிரதமரோடு அமர்ந்து கொள்கிறீர்கள். அங்கே நம் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய ஆசிரியர்கள் 1,00,000 பேரை கொண்டு வருங்க. அதனுடன் கல்வியிலே மாற்றத்தை உருவாக்குகிறோம். எந்த கல்வியை சொல்லித்தர வேண்டும் என்பதை நாம் அங்கே சொல்லி ஆக வேண்டும். நாம் ஏன் சிறந்த கல்வியை தர வேண்டும், தேசிய கல்விக் கொள்கை ஏன் அமுல்படுத்தணும், நவோதய பள்ளிகள் ஏன் தமிழ்நாட்டிற்கு வேண்டும், மும்மொழி கல்வி திட்டத்தை ஏன் அமுல்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் கல்வியின் சிந்தனைகளை எல்லாம் ஆசிரியர்களும் சொல்லி, இங்கே தேசிங்க ராஜா ஆண்டது வரலாற்று புத்தகங்கள் காணாமல் போய்விட்டது. முகமதுவும் அவுரங்கசீப்பும் அக்பரும் தான் இருக்கிறார். 17 முறை தோற்று போன ஒரு முஸ்லிம் மன்னரை பற்றி பாடத்தில் இருக்கிறது. அவரை வெற்றி கண்ட பிருத்திவிராஜ் பற்றி பாடத்தில் இல்லை. இப்படி சொன்னால் நம்மால் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே உண்மையான வரலாறுகளை எல்லாம் ஆசிரியரிடம் சொல்லி தந்து, ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கல்வி தந்து, நமது பாரத நாட்டின் பெருமைகளை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை, கலையை, கலாச்சாரத்தை கற்றுத்தந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல நம் பாரத தாய்நாட்டை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பணியை நாம் செய்தாக வேண்டும். அந்த பணி நம்மிடம்தான் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கல்வியாளர் பிரிவு தான் 100% நிர்வாகிகளை போட்டு 100% மண்டல நிர்வாகிகளை போடப்பட்டு மிகச்சிறந்த பணி அமைப்பாக பிரிவாக வர இருக்கிறது. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும். இப்போ சிலர் வரல, ரொம்ப மன வருத்தம் எனக்கு. நான் சென்ற மாவட்டங்கள்லாம், திருச்சி மாவட்டத்தில் 10 மாவட்டங்கள் கலந்து கொண்டார்கள், 100%. நெல்லை திருநெல்வேலியில் 10 மாவட்டங்கள் 100% இருந்தாங்க. சேலத்தில் 10 மாவட்டங்கள், கோவையில் 10 மாவட்டங்கள், 100% எல்லா நிர்வாகிகளும் வந்தார்கள். என தயவு செய்து மாவட்ட தலைவர்கள் குறித்து கொண்டு அவர்கள் எல்லாம் கட்டாயம் நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கணும். ஒரு மாநில தலைவர் வருகிற போது பதவியேற்பு விழாவுக்கு, அறிமுக விழாவுக்கே நீங்கள் வரலன்னா எப்படி வேலை செய்வீங்க? செய்யலன்னா மாற்றிடுங்க, கவலைப்படாதீங்க. யார் செய்கிறார்களோ அவர்களையும் நம்ம அமைப்பில் வைத்துக்கணும். நம்மளை பொறுத்தவரை நம்ம ஃபாஸ்ட்டாக இருப்போம், வேகமாக இருப்போம், விவேகமாக வேலை செய்யணும். ஏனென்றால் நமக்கு கடமைகள் அதிகம். இந்த 6 மாத காலத்தில் கல்வியாளர் பிரிவு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம். நீங்கள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உரிய மரியாதையும் கௌரவம் தேடி வரும். நீங்கள் யாரும் உங்கள் கை காசு செலவு பண்ண வேண்டாம், ரொம்ப வேஸ்ட் பண்ண வேண்டாம். பேனர், கட் அவுட் அதெல்லாம் வைக்க வேண்டாம். பேருக்கு அரசியல் அடையாளத்துக்கு தெரிவிட்டோம். அண்ணன் கே தண்டபாணி அவர்கள் தன் சொந்த மண்டபம், தன் சொந்த பள்ளிக்கூடம், வசதி அதிகம் இருக்கிறது, பெருந்தன்மையோடு செய்து விட்டார். ஆனால் நீங்கள் எல்லோரும் செலவை குறைத்து உங்கள் பணிகளை மேம்படுத்தி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி நல்ல கல்வி தந்து நம் தாய்நாட்டை உயர்த்த வேண்டும். அதுதான் என் வேண்டுகோள். எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் தான் கல்வியாளர் பிரிவில் யார் சிறப்பாக செயல்படுகிறீர்களோ அவர்கள் நாளை இந்த மண்ணின் மைந்தர்களாக, இந்த மக்களாட்சியின் பிரதிநிதிகளாக, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக, ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியின் பெருந்தலைவர்களாக வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து மக்கள் சேவையாற்ற வேண்டும். எத்தனை நாளும் வாழ போகிறோம்? வாழுகிற காலம் கொஞ்சம். அதில் நல்ல பேரும் புகழோடும் செல்வத்தோடும் செல்வாக்கோடும் வாழ்வதற்கு
இந்த உலகத்திலே மிகச்சிறந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உலகத்திலே 20 கோடி உறுப்பினரை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இந்த பாரத தேசத்தை ஆளக்கூடிய மாபெரும் மக்கள் தலைவர் நமது வாழும் மகாத்மா நரேந்திர மோடி அவர்கள். அவரை தொடர்ந்து ஜனாதிபதி நம்மவர், அனைத்து கவர்னர்கள் நம்மவர்கள், அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்மவர்கள். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. 17 மாநிலங்களில் ஆட்சி புரிகிறோம். 17 மாநிலங்களில் ஆட்சி புரிகிறோம். இந்த பாரத தேசத்தில் புதிய கட்டமைப்பு உருவாக்குகிறோம். சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. தங்க நாற்கர சாலைகள் அமைத்திருக்கின்றோம். இன்றைக்கு கடல்வாழ் வியாபாரம் பெருகி இருக்கிறது. அமெரிக்கா நாட்டுக்கு போட்டியாக நம் நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்திலே, விஞ்ஞானத்திலே, கல்வியிலே, விவசாயத்திலே, ராணுவ பலத்திலே, எல்லாவற்றிலும் நம் நாடு தலை நிமிர்ந்து நிற்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் நம் பாரத பிரதமர் இப்படியே இன்னும் 100 ஆண்டுகள் ஆட்சி செய்கிற போது நம் நாடுதான் இந்த உலகத்தின் விஸ்வகுருவாக, உலகத்தின் மிகச்சிறந்த நாடாக, நம்பர் 1 கண்ட்ரி இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம் நாடு வரப்போகுதுங்க. அதற்கு நாம் பணியாற்றணும். அதுதான் என் வேண்டுகோள். உங்களை எல்லாம் நான் பாதம் பணிந்து வேண்டி கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் ஒவ்வொருவரும் தயவு செய்து நம் மாநில துணைத் தலைவர் சொன்னது மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பூத்தை வலிமைப்படுத்துங்கள், தீவிர உறுப்பினராக்குங்கள். உங்கள் பூத்தில் இருக்க ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒரு பக்கத்தை எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை, வாக்காளர்களை சந்தித்து பேசி அந்த வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை மிக்கவர்களாக மாறுங்கள். நாம் ஏன் கட்சி ஆட்சி வர முடியாது? எத்தனை பேர் கூட்டணி அமைத்தாலும் இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத இடத்திலெல்லாம் 2 பேர் இருந்த பாராளுமன்றம் இன்றைக்கு 350 நாடாளுமன்ற உறுப்பினரை கொண்டு ஆட்சி புரியக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். நீ யோசனை பண்ணுங்க. 50-60 ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆண்டுகள் என்று சொல்லி வெள்ளைக்காரனும் கொள்ளைக்காரனும் சேர்ந்து ஆட்சி புரிந்த இடத்தில் 2 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தது. இன்றைக்கு 350 பேரை கொண்டு வந்து இந்த காங்கிரஸ் கட்சி என்கிற ஒரு கொள்ளைக்கார கூட்டத்தை இன்றைக்கு 10 பேர் ஆணிவேராக பிரித்து அவர்கள் செய்திருக்கிற தில்லுமுகளை தெளிவுபடுத்தி செய்து கொண்டிருக்கிற வெளிநாட்டு தூதர்களாய் வெளிநாட்டுக்கான பணத்தை வாங்கி கொண்டு நம் நாட்டை காட்டிக் கொடுக்கும் கைவர்களுக்கு பாடம் புகட்டுகிற ஒரு ஒப்பற்ற மாமனிதன் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நாம் ஒருங்கிணைந்திருக்கிறோம். இன்றைக்கு கரூரிலே 41 பேர் இறந்து போய்விட்டார்கள். மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் வந்த பின்னால் தான் அங்கே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொன்னோம். உடனே நமது கட்சி அதற்கான ஏற்பாடுகளை செய்தது. நாடாளுமன்ற உறுப்பினர் வந்தார்கள், அறிக்கை தந்தார்கள், நீதிமன்றத்தில் வழக்காடினார்கள். உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு சிபிஐ வழக்கு போட்டிருக்கிறது. சிபிஐ வந்து ஒரு ஒன்மேன் கமிஷன் மாதிரி அவங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் எல்லாம் கண்காணிக்க சொல்லி இருக்கிறார்கள். திமுகவின் தில்லுமுல்கள் உடைபட இருக்கிறது. ஒரு வழக்கறிஞர் போகிற போது இடித்து விட்டு சும்மா 4 தட்டு தட்டுன்றாருங்க. சூடு சொரணை இல்லாமல் இருந்த எங்கள் வழக்கறிஞர் இனம் கொதித்தெழுந்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். யாரால்? மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்த பின்னால் தான் வழக்கறிஞர்களை தெருவுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த தேசத்தின் முதுகெலுமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை பயந்து போய் ஒரு இனத்திற்காக, ஒரு கூட்டத்திற்காக பயந்து போய் இருந்த காலத்தை மாற்றி இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்த பின்னால் இன்றைக்கு திருமாவளவன் திக்கு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார். எனவே நாம் பயப்படக்கூடாது. கள்ளக்குறிச்சியிலே சக்தி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியை தீ வைத்து கொளுத்தினார்கள். பள்ளி நிர்வாகி கைது செய்தார்கள், முதல்வரை கைது செய்தார்கள், ஆசிரியர்களை கைது செய்தார்கள், பொய்யும் புரட்டும் சொன்னார்கள், பள்ளி வாகனங்களுக்கு தீ வைத்தார்கள், மாட்டின் மடியை அறுத்தார்கள். நமது சங்கத்தின் சார்பிலே கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து கைது செய்யப்பட்ட ஆசிரியர்களையும் முதல்வரையும் பள்ளி நிர்வாகிகளையும் பாதுகாத்து வழக்கு பொய் வழக்கு என்று நிரூபித்து வெளியில் வந்த பின்னால் தீ வைத்த விடுதலை சிறுத்தைகள், தீ வைத்த தீய சக்திகள் கம்யூனிஸ்டுகளை 450 பேரை கைது செய்து இன்றைக்கு சிறைக்கு அனுப்பி 100 பேர் மீது குண்டர் சட்டம் போட்டு இன்றைக்கு அவர்கள் சிறைக்கும் நீதிமன்றத்திற்கும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நம்ம சங்கம், நமது கட்சி அவரை பாதுகாத்தது. அப்படித்தான் நாம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே பள்ளி நிர்வாகிகளுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் எண்ணற்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. மரியாதைக்கு நமது செயலாளராகி இருக்கக்கூடிய மாநில செயலர் சரவணன் அவர்கள், நீங்கள் யாருக்கு இலவசமாக சீட் கேட்டாலும் எந்த காலேஜில் கேட்டாலும் வாங்கி தரார். யாருக்கு வேலை வேண்டும்னாலும் மாநில செயலர் சரவணன் அவர்கள் தொடர்பு கொண்டு வாங்கி தரார். மத்திய அரசாங்கம் நூற்றுக்கணக்கான கல்வி திட்டங்களை அமுல்படுத்துகிறது. பிஎம் கேர் திட்டம், நிதி ஆதரவு திட்டம், வித்யாலட்சுமி கல்வி கடன் திட்டம், கல்வி உரிமை சட்டம், பாரத பிரதமர் ஊட்டச்சத்து திட்டம், திறமை இந்தியா திட்டம், மத்திய அரசு வேலைவாய்ப்பு திட்டம், வளரும் இந்திய பள்ளிகள், கேந்திர வித்யாலய பள்ளிகள், பெண் பிள்ளைகளுக்கான போட்டித் தேர்வுக்கான பயிற்சி திட்டம், தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் இணைய வழி கல்வி திட்டம், இலவச டிடிஎச் கல்வி சேவை திட்டம்,
பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு திட்டம், பயிற்சியுடன் கூடிய வேலைவாய்ப்பு நாப்ஸ் திட்டம், அதே மாதிரி இளைஞர்களுக்கான தன்னார்வல திட்டம், இளைஞர்களுக்கான சுற்றுலா விடுதி திட்டம், நவோதயா பள்ளிகள், கேலோ விளையாட்டு இந்தியா திட்டம், இளைஞர்களுக்கான சூரிய மித்ரா திட்டம், பாரத பிரதமர் இளையோர் பயிற்சி திட்டம், அனைவருக்கும் கட்டாய கல்வி சட்டம், சங்கல்ப திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம், SC ST மாணவர்களுக்கான பல்வேறு திட்டங்கள், பல்வேறு நிதி உதவிகள், வேலை வாய்ப்புகளை தரக்கூடிய பல்வேறு திட்டங்கள், தேசிய தனியார் நிறுவன வேலை வாய்ப்பு அமைப்பு, அடல் இனோவேஷன் திட்டம், அக்னிபாத் திட்டம், சிறுபான்மையர் பயிலும் கல்வி நிறுவனங்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை உயர்த்துதல், இந்த மாதிரி பல விஷயங்கள்ங்க. நூற்றுக்கணக்கான மௌலானா ஆசாத் ஃபவுண்டேஷன்லேருந்து அவர்கள் பள்ளி நடத்த கல்வி கட்டணம் இல்லாமல் படிப்பதற்கு எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நீங்கள் கல்வியாளர் பிரிவுடைய மாநில மாவட்ட செயலாளர்கள் தெரிந்து கொண்டு மக்களிடம் கொண்டு சென்று சேர்த்து அதை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை செய்திட வேண்டும். அதுதான் கல்வியாளர் பின் மிக பெரும் நோக்கமாக இருக்கிறது. இந்த காரியத்தால் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை எல்லோரையும் அன்போடு கேட்டு இந்த அருமையான ஏற்பாட்டை செய்திருக்கிற மரியாதைக்குரிய மாநில செயலாளர் KK தண்டபாணி ஐயா அவர்களை வாழ்த்தி உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி உங்கள் பணி சேர்க்கணும், பயணம் சேர்க்கணும். நீங்கள் தைரியமாக காலரை நிமிர்த்தி நாங்கள்லாம் பிஜேபின்னு சொல்லுங்க, கல்வியாளர் பிரிவுன்னு சொல்லுங்க. ஒரு ஊரில் ஒரு பிரச்சனைன்னா அங்கே போய் நில்லுங்க. கட்சியின் போராட்டங்கள் கூட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நில்லுங்க. நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய சுற்றுப்பயணம் வருகிற போது தொகுதி வாரியாக நீங்கள் அங்கே சென்று உங்கள் பணியாற்றணும் போல்தான் நில்லுங்க. அதை காட்டிலும் மிக முக்கியமாக தமிழ்நாட்டிலே கல்விக்காக 4500 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டு இன்றைக்கு தமிழக கல்வி நிலையை நீங்கள் எண்ணி பார்த்திட வேண்டும். கல்வியாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 55,000 அரசு பள்ளிகளே லட்சக்கணக்கான ஆசிரியர்களுக்கு வேலை இல்லை, வேலையே போடல. ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. கழிவு நீர் இல்லை, கழிப்பிடம் இல்லை, வகுப்பறைகள் போதவில்லை, கட்டிய வகுப்பறைகள் ஆங்காங்கே இடிந்து விடுகிறது, மரத்தடியில் பள்ளிக்கூடம், மாணவர்கள் டாய்லெட்டை கழுவக்கூட காசி. அங்கே அரசு பள்ளிகளே ஆயாக்கள் இல்லை, பியூன் வாட்ச்மேன்கள் இல்லை, கிளார்க்குகள் இல்லை, ஒலிபெருக்குகள் இல்லை, விளையாட்டு மைதானம் இல்லை, காம்பவுண்ட் சூழல், இப்படி இல்லைகள் தான் அதிகரித்திருக்கிறது. இந்த சூழ்நிலை தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்த அமைச்சர் பேசுகிறார். இந்த உலகமே இந்தியாவை ஏற்றுக்கொண்ட தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக மாநில கல்வி திட்டம் என்று ஒன்று அறிவிக்கிறார். எப்பொழுது அறிவிக்கிறார்? 4.5 ஆண்டுகள் கழித்து அறிவிக்கிறார். அதில் என்ன இருக்கிறது? யாருக்கு தெரியும்? யாரை விளக்கினார்கள்? யாரை கேட்டார்கள்? நாங்கள் எங்கள் கருத்துக்களை சொன்னோம், ஏற்றுக்கொண்டாயா? ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? காரணம் சொன்னாயா? சொல்லவில்லை. மத்திய அரசு நிதி மட்டும் வேண்டும், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதி வேண்டும். ஆனால் மாநில அரசில் தேவையான ஆசிரியர் நியமிக்கவில்லை. டெட் தேர்வு நடத்தி என்கிறார், ஆசிரியருக்கு ஒரு பயிற்சி வேண்டும், தேர்வை நடத்த மாட்டேன் என்கிறார். உச்ச நீதிமன்றம் சொல்லி நடத்தி என்கிறார். இன்றைக்கு நான் ஆசிரியரிடம் பொய்யான வாக்குறுதியை கொடுத்து விட்டு இன்றைக்கு டெட் தேர்வை அறிவித்து விட்டார்கள். வேலை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வை இன்றைக்கு அறிவித்து விட்டார்கள். என்ன செய்து கொண்டிருக்கிறார் அமைச்சர்? இதுதான் எங்கள் கேள்வி, இதுதான் எங்கள் கேள்வி. அரசு பள்ளி மாணவனுக்கு வருடத்திற்கு 4500 கோடி ரூபாயை செலவு செய்துவிட்டு அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு எழுத படிக்க தெரியவில்லை, கூட்டல் கழித்தல் தெரியவில்லை, பெருக்கல் வகுத்தல் தெரியவில்லை, உயிர்மை எழுத்துக்கள் தெரியவில்லை. இப்படி இருந்தால் கல்வி நிலை என்ன? 4500 கோடி ரூபாய் என்ன ஆனது? நல்ல ஆசிரியர்களை போட்டாயா? கட்டடங்கள் கட்டினாயா? என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சத்துணவு போடுங்க என்று சொல்கிறீர்களே, 50 பேர் படித்தால் அங்கே 20 முட்டை போடுகிறீர்கள், 30 முட்டை களவாடுகிறீர்கள். 18 வகையான பொருட்கள் இலவசமாக தருகிறேன் என்று சொல்கிறீர்கள், பாதி தரவில்லை, தரமற்ற பொருட்களை தருகிறீர்கள். என் சட்டை அவனுக்கும் குழந்தைக்கும், குழந்தை சட்டை எனக்குமாக யூனிஃபார்ம் என்று தருகிறார்கள். அவருடைய கால் செருப்பை இந்த குழந்தைக்கு தருகிறார்கள், இவர் கால் செருப்பை அந்த பெண்ணுக்கு தருகிறார்கள். இதெல்லாம் தரமற்ற பொருளை தந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற துறையாக பள்ளிக்கல்வித்துறை போய்விட்டது. தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கவில்லை, அங்கீகாரம் வழங்குவதற்கு லட்சக்கணக்கிலே பணம். எந்த சான்றும் எந்த தாசில்தார் வாங்க முடியல, ஃபயர்ல வாங்கல, எந்த சர்டிபிகேட் வாங்க முடியலைங்க. இப்படி கொள்ளையடித்துக் கொண்டு ஒரு துறையாக இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அவலங்களை நீங்க வந்திருக்கிற மாநில செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் குறிப்பெடுத்துக் கொண்டு நாளை முதல் நீங்கள் ஒவ்வொரு பள்ளியாக செல்லுங்கள். 2 பேர் 3 பேர் கூட சேர்ந்துக்கோங்க. மண்டல நிர்வாகிகளை போய் போட்டு விட்டு இந்த மாவட்டத்திற்கு மாவட்ட தலைவர், உங்க மாவட்டத்தில் CODO போய் பாருங்க. எத்தனை ஆசிரியர்கள் கேள்வி கேளுங்கள். எத்தனை கட்டிடங்கள் மோசமாக இருக்கிறது கேளுங்கள். கழிப்பறை வசதி இருக்கிறதா, அதற்கு தண்ணீர் வசதி இருக்கிறதா என்று கேளுங்கள். அதை சுத்தம் செய்வது யார் என்று கேளுங்கள். உங்கள் கேள்விகளால் அவர்கள் தொடை நடுங்க வேண்டும்.
நாளை முதல் தமிழ்நாடு முழுக்க பள்ளி கல்வித்துறை நடைபெறும் அயோக்கியத்தனங்களை வெட்ட வெளிச்சமாக்குவோம். மத்திய அரசு ஆர்டி கல்வி கட்டணம் கொடுத்து விட்டது. 568 கோடி ரூபாய் கொடுத்து 7 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும். 15 நாட்களாகி இன்னும் கொடுக்கவில்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறார் கல்வித்துறை அதிகாரிகள்? இதையெல்லாம் நாம் கேட்க இருக்கிறோம். காரணம், நாம் தனியார் பள்ளிகளுக்காக மட்டும் பேசவில்லை. தமிழ்நாட்டிலே படித்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் பேச வேண்டும். தகவல் உரிமை சட்டத்திலே அவர்களை கேள்வி கேளுங்கள். டிஓ, சிஓக்கள், கலெக்டர்கள் நீங்கள் போகிற போது 4 முதல் விசிட்டிங் கார்டு அடியுங்கள். பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர் என்று பெருமையாக சொல்லுங்கள். உங்களுக்கு பின்னால் கட்சி இருக்கிறது. நாங்கள் ஏன் கட்சியில் சேர்ந்தோம்? தனி குரலாய் இருந்தால் கேட்காது, ஒரு கூக்குரலாய் எடுக்க வேண்டும். இங்கே கூடியிருப்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, சிறு கூட்டம் அல்ல, இது சிங்க கூட்டம், கல்வியாளர்கள் கூட்டம். அதை நாம் இந்த உலகத்திற்கு பறைசாற்றிட வேண்டும். கூடியிருப்பவர்கள் 100 பேராக இருக்கலாம். தமிழ்நாடு முழுக்க 67 மாவட்டங்களில் சேர்ந்தால் எத்தனை ஆயிரம் பேர், மண்டலங்களில் போட்டால் எத்தனை ஆயிரம் பேர். நாம் பள்ளி நிர்வாகிகளுக்காக குரல் கொடுக்கிற போது, அரசு பள்ளி ஆசிரியர்கள் போராடுகிற போது நீங்கள் எல்லாம் அங்கே சென்றவர்களுக்கு ஆதரவு தெரியுங்கள். அதெல்லாம் நமக்கு வாக்காக மாறும். வாக்குடைய முகமை அதிகாரிகள் அவர்கள் தான். வாக்குச்சாவடியின் முகமை அதிகாரிகள் இருக்கக்கூடிய அவர்கள் தான் திமுகவை பல்வேறு வகையில் ஜெயிக்க வைத்தார்கள். அது கள்ள ஓட்டாக இருக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்டாக இருக்கலாம், கவர் செய்திருக்கலாம். நாம் அந்த ஆசிரியர்கள் இன்றைக்கு கோபத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய எந்த கோரிக்கையும் இந்த அரசு நிறைவேற்றவில்லை. அவர்கள் எங்கெல்லாம் ஆசிரியர்கள், அவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருக்கலாம், தனியார் பள்ளி ஆசிரியர்களாக இருக்கலாம், நிர்வாகிகளாக இருக்கலாம், அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய உரிமை குரலாக நீங்கள் இருக்க வேண்டும். வெறுமனே மாவட்ட செயலாளர் பதவி வாங்கிட்டு நீங்க அப்படி போட்டுட்டு போஸ்டர் பேனர் போட்டு போக விட மாட்டேன். வேலை செய்யணும், பகிரங்கமா வேலை செய்யணும், பந்தாவா வேலை செய்யணும். சட்டமன்றத்தில் பேசணும், நீங்க போய் பேசணும். உங்களுக்கு சிஓ பென்ஷன் கொடுக்க மாட்டாரா? லீவு கொடுக்க மாட்டாரா? ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாரா? நீங்க ஏன் பயப்படணும்? தமிழ்நாட்டில் கூட பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஓய்வு பெற்றவர்கள் அத்தனை பேரை இணையுங்கள். நீங்கள் 1 லட்சம் ஆசிரியர்கள் இணைத்து விட்டால் 1 லட்சம் குடும்பங்களை இணைக்கலாம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் என்றால் 1 லட்சம் into 4 பேர் கூட்டி பாருங்க. நமக்கு ஓட்டா மாறாதா? பிஜேபி ஜெயிக்காதா? நியாயம் பிறக்காதா? நம் உரிமைகள் மீட்கப்படாதா? எது வேண்டாலும் நடக்கும். கூட்டம் கூட்டம் மக்கள் கூட்டம், மக்கள் படை திரட்ட வேண்டும். அதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அண்ணாமலையாக, ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மனாக, ராஜா தேசிங்காக, தண்டபாணி மாதிரி, இங்க இருக்கக்கூடிய செந்தில்குமார் மாதிரி, மாயவேல் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி, சுரேந்திரன் மாதிரி, கார்த்திகேயன் மாதிரி, அண்ணன் படிக்காத மேதை விநாயகம் மாதிரி ஒவ்வொருவரும் போர்படை தளபதிகளாக வாருங்கள் என்று உங்களை நான் வணங்கி வேண்டி கேட்டு இன்னும் பேசுவேன். ஆசிரியர்கள் குறைகளை பேசுவேன், உங்கள் பிரச்சனைகளை பேசுவேன், விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள் பிரச்சனைகளை பேசலாம். ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கிறோம். இந்த ஆட்சி என்ன சொல்கிறது? ஜிஎஸ்டி வரியை ஏன் குறைத்தாய்? தமிழ்நாட்டில் வருமானம் போய்விட்டது என்கிறார்கள். என்ன கொடுமை! இப்படி ஒரு ஆட்சி நமக்கு தேவையா? பெட்ரோல் விலையை குறைக்கிறேன் என்று சொன்னார், குறைத்தார்களா? கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்பேன் என்று சொன்ன குறைத்தார்களா? தேர்தல் வாக்குறுதிகளில் 95% நிறைவேற்றாத ஒரு கேடுகட்ட ஆட்சியாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஒரு போர்ப்படை தளபதிகளாக இந்த 6 மாத காலத்தில் நீங்கள் பணியாற்றி பாருங்கள். உங்களை நான் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நகராட்சியிலும் சந்திக்கிறேன் என சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, this is time for eating, not for meeting, so I conclude my speech. Thank you very much. என்னுடைய கல்வியாளர் பிரிவு மாவட்ட தலைவர் திரு மரியாதைக்குரிய எஸ் கார்த்திகேயன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்று நமது கல்வியாளர் பிரிவின் மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக தலைமை தாங்கி வழிகாட்டிய மாநில செயலாளர் அண்ணன் தண்டபாணி அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய மாநில அமைப்பாளர் அண்ணன் நந்தகுமார் அவர்கள் கருத்துக்கள் எங்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்தது. அவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வரவேற்புகளை வழங்கிய கல்வியாளர் பிரிவின் கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், கட்சியின் வளர்ச்சி மற்றும் கல்வியாளர் பிரிவின் நோக்கங்கள் குறித்து ஆழமான விவாதங்களை முன்வைத்த அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. கூட்டம் நல்ல முறையில் நடைபெற உறுதுணையாக இருந்த அனைவருக்கும், இடமளித்த அண்ணன் தண்டபாணி அவர்களுக்கும்,
நேரத்தின் அருமை அறிந்து கடைசி வரை பொறுமையுடன் இருந்து கூட்டத்தை வெற்றியடை செய்த அனைத்து கல்வியாளர் பிரிவு தோழர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய். தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் பாரத் மாதா கி ஜெய்.